இன்றைய சாய் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற கலைஞர் நடிகர் காளி வெங்கட். இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே முக்கியமான இடத்தில் இருக்கின்ற விஜய் தொடங்கி எல்லா முன்னணி கதாநாயகர்களோடும் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் காளி வெங்கட். நீ திரும்பி ஆடுறது தெரிஞ்ச கூட்டம் அல்லுமே. இன்றைக்கு தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்கள் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற நடிகராக காளி வெங்கட் இருக்காருன்னா அதுக்கு பின்னாலே அவருடைய 18 வருட உழைப்பு இருக்கிறது. தன்னுடைய திரையுலக பயணத்தில் தான் பெற்ற பல வித்தியாசமான அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் காளி வெங்கட். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். உங்கள் குடும்பத்துக்கு சினிமாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆமாம் சார். உங்கள் குடும்பத்திலேருந்து யாரும் சினிமாவுக்கும் இல்லை. ஆமாம் ஆமாம் சார். அப்படி இருக்க காளி வெங்கட்டுக்கு எங்கே சினிமா மேலே ஆர்வம்? சின்ன வயசில் நாடகம் பண்ணது, ஊரில் நாடகம் பண்ணிட்டு அந்த நாடகத்துலேருந்து நேரடியாக பார்த்தா நாடகம்னாவே அது ஒரு சினிமாக்குள்ளே வந்துடும்ல சார். அதனால் அதுலேருந்து வந்து தான் சார் சினிமா ஆசை. அப்படியே 2006 தான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் சார். நான் வந்து சென்னைக்கு வந்து 98 99 வந்துட்டேன் சார். அப்படியா? ஆமாம் சார். சின்ன வயசுலேயே? அவன் சின்ன வயசில் வந்துட்டேன் சார். ஓ, என்ன சினிமா நடிக்கணும் தான்? ஆமாம் சார். வந்து ஆனால் வந்துட்டு நேரடியாக எப்படி சினிமா தேடணும் அதெல்லாம் நமக்கு தெரியல சார். அப்புறம் வேறு இடத்துலலாம் வேலைக்கு சேர்ந்து திருவொற்றியூரில் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் வெள்ளிவாக்கத்தில் கொஞ்ச நாள் இருந்தேன். என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தீங்க? மளிகை கடையில் இருந்திருக்கேன் சார். மளிகை கடையில் வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் டீ கடை வச்சுருந்தோங்க சொந்தமாக. அது அப்புறம் காய்கறி வண்டியெலாம் அப்போது வண்டியில் எடுத்துகிட்டு போய் அது மாதிரி நிறைய வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் தண்ணி கேன்லாம் போட்டுருவேன். அது தண்ணி கேன் போட்டு முடித்தோடனே 2006 வாக்கில் அப்படியே ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் சினிமாவுக்கு. ஆமாம் சார். அப்படி இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தே சினிமா சார். ஆமாம், வாய்ப்பு தேடிக்கிட்டு. ஆமாம் ஆமாம் சார். யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? இப்போ வந்து நான் 2006 எனக்கு மிஸ்கின் சார் ஆஃபீஸ் மட்டும்தான் தெரியும். ஆமாம். அப்போ அந்த இதில் நாயக்குமார் ஸ்ட்ரீட்டில் வந்து சித்திரம்பே ஸ்டடி முடித்த டைம். ஆமாம், வெஸ்ட் மாம்பலத்தில். ஆமாம், வெஸ்ட் மாம்பலத்தில் சித்திரம்பே ஸ்டடி முடிஞ்சு 5வது ஆரம்பிக்கல. அப்போது அந்த கேப்பில் அவர் ஆஃபீஸ் மட்டும்தான் தெரியும். அதனால் தொடர்ந்து அவர் ஆஃபீஸ்க்கே போயிட்டு அவர் நிறைய தடவை அவரை வந்து நான் பயங்கரமாக டென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா காலையில் போய் நின்னா அவருக்கு எப்படி சார் இருக்கும்? எதுவுமே இல்லை. அவரும் விளக்கமாக சொல்லி பார்த்தாரு. இங்கே பாரு தம்பி, படம் ஆரம்பிக்கிறதுனா பேப்பரில் விளம்பரம் வரும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் வா. நீ சும்மா டெய்லி வந்து இங்கே வேலை கொடுக்க போகிறதில்ல. படம் ஆரம்பித்தாதான் வந்து நடிக்க வாய்ப்பு கொடுப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இருந்தாலும் நமக்கு போகிறதுக்கு வேறு ஆஃபீஸில் திருப்பி அங்கே தான் போய் அது ஒரு மாதிரி அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமாக இது பண்ணியிருக்கேன், தொந்தரவு பண்ணியிருக்கேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நண்பர்கள் மூலமாக ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சு அப்படியே போய்ட்டு. நீங்கள் சினிமாவில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறது வந்து உங்கள் வீட்டில் தெரியுமா? தெரியும் சார். அவங்க ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கல? ஆமாம், அவங்க வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கல, ஆதரவும் தெரிவிக்கல. சரி போனா போ, ஒர்க் அவுட் ஆகலாம் திருப்பி இங்கே வந்து வேலை பாருங்கிற மாதிரி அப்படி தான் அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அது நேரத்தில் வெறுப்பும் கிடையாது. நீ போ வேணான்னு சொல்ல, போய் நீ பெரிய ஆளாக சாதிச்சுட்டு வான்னு சொல்ல. சரி போறியா, சரி போ, வர்றதா இருந்தால் வந்துரு அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அதுதான், அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் நினைக்கிறேன் சார். ஆனால் வீட்டில் நம்மளை தடுக்காமல் இருக்கிறதே ஒரு நல்ல இதுதானே சார். அந்த வகையில் தடுக்கவும் இல்லை. அந்த காலத்தில் எல்லா சினிமாவும் பார்ப்பீங்களா? ஆமாம் சார். அவ்வளோ ரொம்ப நிறைய சினிமா பார்த்தேன்னு சொல்ல முடியாது. நான் கொஞ்சம் கம்மி தான் சினிமா பார்த்தது. நான் சின்ன வயசில் எங்கள் ஊரில் ஒரு 2 தேட்டர் இருந்துச்சு. கரகாட்டக்காரன் ரிலீஸ் ஆகும்போது, கரகாட்டக்காரன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த தேட்டர் முடிட்டாங்க. அந்த தான் கடைசியாக ஓடின படம். 2 தேட்டர் இருந்துச்சு. அதில் ஒரு தேட்டரு இப்போ வரைக்கும் ஓடிட்டு தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 4-5 வருஷமாக தான் இயங்காமல் இருக்குது, கழுகுமலைன்னு அந்த டவுனில். அப்போது எப்போவாது தான் சார் படம் பார்க்குறது. அதுக்கப்புறம் டிவி அந்த மாதிரி. இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் நிறையா படம் பார்க்குறது. மிஷ்கினுக்கு அடுத்தபடியாக நீங்கள் போய் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் எல்லா அட்ரஸும் தெரிய ஆரம்பிச்சிச்சு சார். நம்ம அண்ணன் ஒருத்தர் கருப்பு நம்பியாருன்னு சொல்லிட்டு அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போது அவர் மூலமாக தான் எனக்கு கொஞ்சம் அட்ரஸ் தெரிய ஆரம்பிச்சிது. அவர் கூட சேர்ந்து நிறையா கிட்டத்தட்ட எல்லா ஆஃபீஸுக்கும் பண்ணியிருந்தேன் சார். ஆஃபீஸ்லேருந்து எல்லா ஆஃபீஸுக்கும் போட்டுது. அது வந்து எப்படின்னா, என்ன படம் ஆரம்பித்தாலும் அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ கொடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம சினிமாவில் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு கரெக்டான அர்த்தன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல சார். மணி சார் படம் ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு ஃபோட்டோ கொடுத்துறது அந்த மாதிரி. ஒரு ஆடிஷன்லாம் பண்ணி இப்போ கடலெல்லாம் ஒரு ரோல் நடிச்சிருந்தேன் சார். ஆனால் அது அப்புறம் படத்தில் வரும்போது வரல. ஒரு கொஞ்சம் ஒரு 3 ஷாட்டு தான் வரும். நீங்கள் அது மாதிரி வாய்ப்பு கேட்டவங்களில் எந்த சம்பவம் உங்களால் மறக்க முடியாது?
மிஷ்கின் மாதிரி. வாய்ப்பு கேட்டதில் நான் அவர் தான் சார் அதிகமாக தொந்தரவு பண்ணுறேன். அப்புறம் சீரியல்லாம் பண்ணும்போது ஒரு சீரியல் பண்ணும்போது பயங்கரமாக ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஒரு கோ டைரக்டர் வந்து என்ன பயங்கரமாக திட்டாரு. எனக்கு டிரைவிங் தெரியாது. அவர் வந்து எனக்கு வந்து ஒரு டிரைவர் கேரக்டர் யாரோ அவசரமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது எப்படின்னா ஒரு நண்பன் மூலமாக தெரிஞ்சது சீரியலில். ஆமாம் சீரியலில் அங்கே அந்த ரம்பா ஹவுஸ் நினைக்கிறேன் அந்த அந்த இதில் வலசரவாக்கத்தில் அங்கே போய் ஒரு கேரக்டர் இருக்குது. உடனே டைலாக் பேசுகிற மாதிரி இருக்கும். டக்கு நானும் டூ வீலர் எடுத்துகிட்டு போய் நின்ட்டேன். டைலாக்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் பேசிட்டேன். முடிஞ்சு கட் பண்ண வெளியில் கார் எடுத்துகிட்டு வேகமாக போய் திரும்பணும். இதான் சாப்பிட்டு போய் ஏறுனாங்க. கார் ஓட்ட தெரியாது. எனக்கு கார் ஓட்ட தெரியாது சார்ன்ட்டேன். இப்போ தெரியாது, நம்ம தெரியாதுன்னு சொன்னேன். வண்டி ஷார்ட்டில் ஓட்டணுமென்ட்டு நான் தெரியாதுன்னு சொன்னால் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். பேடுகள்லாம் தூக்கி எரிஞ்சு, ஏன் யார் சார் வண்டி ஒரு டிரைவிங் கூட தெரியாமல் ஏன் சினிமாவுக்கு வந்து என் தாலி அறுக்குறீங்க பயங்கரமாக திட்டுட்டார். எனக்கு அன்றைக்கி வந்து இந்த துறையே தப்பாக தெரிஞ்சுட்டோமோன்ற அளவுக்கு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. சரி இனிமேல் வேண்டாம், நம்ம வந்து சினிமாவிலே நடிக்க ட்ரை பண்ண வரேன். ஏன்னா முதல்ல வண்டியே ஓட்ட தெரியாமல் சினிமாவுக்கு வந்துட்டோம் போல இருக்குன்னு அவர் ரொம்ப பயங்கரமாக திட்டார் சார். சரி வேணாம், இனிமேல் நமக்கு இது இந்தோடு முடிச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அன்றைக்கே திரும்பவும் திட்டு விழுது. ஏன்னா நமக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பின்னாடி சீட்டில் ஏறி உட்காந்துட்டேன். ஒயிட் ஷார்ட்டில் திருப்பி க்ளோஸை வைக்கும்போது முன்னாடி உட்காந்து, சார் நான் முதல்ல பின்னாடி தான் உட்காந்துருந்தேன் அப்படின்னேன். ஏன் பின்னாடி போய் உட்காந்து? இல்லை சார் எனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாது. அது எங்களுக்கு தான் தெரியுமே, டிரைவர் முன்னாடி டிரைவர் கேரக்டர் முன்னாடி தான் உட்காடுறேன். இல்லை சார் நான் தான் வண்டி ஓட்ட மாட்டேறேன், அங்கே சீட் பண்ணிக்கிறவங்க நீ ஏன் அப்படி அங்கே மறுபடியும் திட்டு விழுது. அன்றைக்கி முடிவே பண்ணிட்டேன், சரி வேண்டாம் நமக்கு இது இவ்வளோ திட்டு வாங்கி சினிமா நம்ம ஒத்து வராதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் அந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆனிச்சில்ல சார், அப்புறம் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, ஏய் உன்னை சீரியல் நான் பார்த்தேன், நீ நடிச்சிருக்கேன்னு சொன்னோன்னே சரி பரவாயில்ல, திட்டுனா திட்டிட்டு போகிறாங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுவோன்னே அப்படி வந்து சார் இந்த மாதிரி அனுபவம் வந்துச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கியதுன்னா அது விஜய் பிரபாகர் தான். ஆமாம் சார், அவர் தான் வந்து எனக்கு. அவரை எங்கே சந்திச்சிங்க? அவர் ஆழ்வார்பேட்டில் அவரோட ஆஃபீஸில் பார்த்தேன் சார் ஃபஸ்ட் டைம். அப்போல்லாம் வந்து நம்ம டைரக்டர் நேரம் சந்திக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா மிஸ்கின் சார் வந்து அவர் எப்பவுமே ஆஃபீஸில் இருப்பதுனால அவரை பார்த்துடலாம். மற்றபடி டைரக்டர் பார்க்கணுன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரை அனுமதித்து அதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும். இவர் வந்து நேரடியாகவே வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிக்கிட்டார் ஃபஸ்ட் டைம். அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அவர் வந்து ஐஎம் விஜய் பிரபாகரன் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு சொல்லி அது புதுசாக இருந்தது. இப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்களேன்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன், அங்கே அவர் தான் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்தாரு சார். அவர் ஒரு கேமரா முன்னாடி எப்படி ஒரு கேரக்டராக மாறி நிற்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய நுணுக்கங்கள்லாம் அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்து அந்த படத்தில் ஒரு பெரிய ரோலும் கொடுத்தாரு. தசையினை தீச்சுன்னு கரெக்டாக இல்லைங்க சார். அந்த படம் தான் சார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து படமாக வெளியில் வரல. அது ஒரு நல்ல அனுபவம் சார். 1940களில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அந்த கேரக்டர் பேர் தான் சார் காளி. சரி, என்னோட பேர் வெங்கட் சேர்ந்து அப்படியே வந்துருச்சு சார். அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நடிப்பை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னவா இருந்தது? அது வந்து இப்போ நினச்சாலும் கொஞ்சம் காமெடியாக தான் சார் இருக்கு. ஏன்னா நான் என்ன நினச்சிருப்பேன்னா, ஒரு சீனும் ஒரு நடிகர் மாதிரி நடிக்கணும்னு நினச்சி வச்சுருப்பேன். ஒரு சீன் சிவாஜி, ஒரு சீன் சரி, ஒரு சீன் ஜனகராஜ் சார், ஒரு சீன் வி.கே. ராமசாமி சார், இப்படி மாற்றி அந்த சீன் அப்படி நடிச்சிடலாம். இந்த மாதிரி சீன்லாம் இப்போ சோகமான சீனை ஒரு மாதிரி நடிக்கலாம், இப்படி ஒரு இதுதான் இருந்தது சார். அவர் தான் எல்லாத்தையும் அப்படிலாம் கிடையாது. வந்து ஒரு இன்றைக்கி வந்து இயல்பாக நடிக்கிறது தான் ஒரு இது. யாரையும் இமிட்டேட் பண்ணக்கூடாது. நீ உனக்கு ஒரிஜினலாக என்ன வருதோ அதை வந்து இன்னொரு கேரக்டராக நினச்சி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இது பண்ணது அவர் தான் சார். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய போராட்டம், அந்த படம் வரல. ஆமாம் சார், ஆமாம். அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது சார்? நான் நினச்சிட்டேன், சரி நம்ம தான் ஒரு ரோல் நடிச்சிட்டோம், இனிமேல் ஒன்றும் இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆனால் நம்ம வந்து ஸ்டார் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். எங்கேயுமே அதுக்கப்புறம் ஆஃபீஸே போகல. ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. சும்மாவே அந்த ஆஃபீஸ் மட்டும் எப்போது போவேன். அப்புறம் சும்மா படம் ரிலீஸ் ஆனால் நமக்கு வாய்ப்பு தேடி படம் வரும்போது அதுக்கப்புறம் நான் தானே நிறைய வாய்ப்பு வரப்போகுது அப்படின்ற ஒரு மிதப்பில் இருந்துட்டேன். அது ஒரு 6 மாதம் வரைக்கும் அப்படியே தெரிஞ்சது. அப்புறம் போக ரொம்ப கேப் விட்டு எனக்கு ஒரு சின்ன பதட்டம் வந்துடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறது? அப்புறம் டைரக்டர் தான் மறுபடியும் சொன்னார், நீ எப்பவுமே நடிக்கிறது வந்து பேட்டிங் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும், அப்போ தான் பால் பார்த்து கரெக்டாக அடிக்க முடியும். திடீர்னு ஒரு 2 வருஷம் வேறு வேலைக்கு போய்ட்டு திருப்பி நீ பிச்சில் வந்து விளாட வந்தீங்கன்னா விளாட முடியாது. ஸோ அது வந்து ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும். அதனால் என்ன ரோல் கிடச்சாலும் போய் பண்ணு. க்ரௌடில் நிற்க சொன்னாலும் ஷூட்டிங் வேடிக்கை பாரு, இல்லையா நாடகத்தில் போய் நடி, நாடகத்தில் போய் பேக் ஸ்டேஜ் ஒர்க் பண்ணு, ஏதோ ஒன்று துறை சார்ந்து அதுக்குள்ளே இருன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் திரும்பவும் மறுபடியும் தேட ஆரம்பிச்சேன்.
அப்போ தான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்துச்சு. நாளை இயக்குனர் அதெல்லாம் வந்து அதில் நடிக்க ஆரம்பிச்சு தான் சார் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. நாளை இயக்குனரில் எந்தெந்த இயக்குனர்லாம் உங்களுக்கு நல்ல நண்பர் தானாங்க? அவர் ஆக்சுவலாக இவர் அயலான் ரவிக்குமார் இருக்கார் சார். அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு நாளை இயக்குனரில் ஃபஸ்ட்டு டைரக்டரு. அதுக்கு முன்னாடி நலன் சார் பழக்கம் வந்துச்சு. நலன்குமார் சார் அவரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதா இருந்துச்சு. நான் வந்து அப்போது வந்து ஃபஸ்ட்டு சீசன் தொடங்குது. ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து என்னை கூப்பிட்றதுக்கு ஃபோன் பண்ணி என்னை பார்க்கணுன்னு வந்தாங்க. அப்போது இந்த கேகே நகரில் ஒரு சின்ன பார்க்கு, அந்த பார்க்கு பக்கத்தில் அந்த மீட் பண்ணுற ஒரு ஈவினிங் டைமில் மீட் பண்ணேன். அப்போது நான் என்ன வச்சுக்கிறேன்னா, நம்ம தான் பெரிய படமே நடித்து வச்சுருக்கோம், ரிலீஸ் ஆகிறதுக்கு, இதில் ஷார்ட் ஃபிலிம்லாம் போய் எங்கே நடிக்கிறது அப்படின்ட்டு, சரி மீட் பண்ணுவோம் அப்படி தான் போனேன். அவர் வந்து நலன் சார் வந்து இந்த மாதிரி ஒரு சீன் சொன்னார். அவர் அந்த அவரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வருது, கோடம்பாக்கம் நிஞ்சா அப்படின்னு ஒரு கேரக்டர். அது ஒரு மேனேஜர் கேரக்டர், அது சினிமாவில் இருக்கிற ஒரு மேனேஜர் கேரக்டர் அப்படின்னு சொன்னோடனே, இது வேறு நம்ம பண்ணணுமா இந்த மாதிரி சலிப்பு. சரி ஆமாம், அது நீங்கள் எனக்கு ஒரு பண்ணி காட்ட முடியுமான்னு கேட்டார். சரி ஓகே பண்ணி காட்டுறேன்ட்டு ஒரு அங்கே வச்சு ஒரு சீன் வந்து நடிச்சு காமிச்சேன். அவர் ஓகே நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கூப்பிடல, அது அப்படியே போயிடுச்சு. ஆரம்பித்து அப்புறம் ஒரு பாயிண்டில் நாளை இயக்குனர் ஃபைனல்ஸ், அந்த சீசனில் ஃபைனல்ஸு நடக்குது. ஃபைனல் ரவுண்டு இது ஷூட் நடந்துகிட்ருக்கப்போ இவர் விஜய் சேதுபதி சார் கூட நாங்கள் போகிறோம். அவர் அதில் நடிச்சிட்ருக்கார் அந்த சீசனில். அப்போ போனால் அவர் நலன் சார் அங்கே பார்க்குறேன். தலைவர் அப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு சார், நான் ஃபைனல்ஸ் வந்துட்டேன் அப்படின்னாரு. சார் என்னை கூப்பிடவே இல்லைன்னு. ஆமாம் அந்த டைமில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் இது இஷ்யூவாக இருந்தது, சரின்ட்டு நாங்களே அப்படியே ஒருத்தர் வச்சு பண்ணிட்டோம், நம்ம ஃபர்தராக நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அங்கே பார்த்தப்போ அவர் விஜய் சேதுபதி சொன்னார், நீ ஷார்ட் ஃபிலிம்லாம் நடி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும், அது ஒரு படம் நடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமாக, அதனால் ஷார்ட் ஃபிலிம் அடுத்த சீசன்லாம் வரும்போது பண்ணுங்கனாரு. அதுக்கப்புறம் தான் செகண்ட் சீசனில் இவரெல்லாம் மீட் பண்ணுறேன். ராம்குமார், அயலான் ரவிக்குமார், ராம்குமார். அவரோட ராம்குமாரோட டப்பிங் தான் பேசியிருந்தேன் ஃபஸ்ட்டு. அவர் ரவிக்குமார் ராம்குமார்லாம் இங்கே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கூட சின்ன சின்ன பிட்டு வாய்ஸ் பேசுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ போய் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட இருப்பார், கண்ணபிரான்னு சொல்லிட்டு, அவருக்கு இந்த படம் ஒர்க் பண்ணுவார் விஜய் பிரபாகரன் சாரோட. அப்போ அங்கே அவரோட டப்பிங் தான் பேசியிருந்தான். அப்போ ஒரு நாள் முண்டாசுப்பட்டி ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து அது நடிக்கிறீங்களான்னு கேட்டார். பரவாயில்ல, நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது நடிப்பேன். கதை கேட்டால் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு ட்ரெய்லர் மாதிரி கதை சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய படத்தை கதையை சின்னதாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்ல எசென்சியலாக இருந்துச்சு. பண்ணுறேன் சார் அப்படின்னா. அப்புறம் அப்படி ஆரம்பித்து போனால் அந்த ட்ராவலு. அதுக்கப்புறம் அவரும் அதே படமாகவும் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நிறைய அந்த இதில் வந்து நிறைய பேர் எனக்கு நண்பர்களானாங்க. இப்போ நித்திலன் இருக்கட்டும், ஆமாம். அப்புறம் பாக்யராஜ் கண்ணன், நம்ம ரெமோ டைரக்டர், அவருக்கு தான் அதிக ஷார்ட் ஃபிலிம் நடிச்சு 5 6 ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். அப்புறம் கல்யாண், இந்த படம் நான் குலேபகாவலி கல்யாண். அப்புறம் இப்போ கார்த்திக் யோகிலாம் நாங்கள் அப்போ நடிச்சிட்டு இருந்தாப்புல. கார்த்திக் யோகி நானும் கார்த்திக் யோகியும் சீசன் 2ல் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு சேர்ந்து வாங்குகிறோம். 2 பேரும் ஷேர் பண்ணி வாங்குகிறோம் அந்த சீரீஸுக்கான அவார்டு. அப்படி கார்த்திக் சுப்ராஜ் சார் அங்கே தான் பழக்கம். எல்லாமே அந்த கிட்டத்தட்ட தான் இப்போ இந்த லைம் லைட்டில் ஒரு 10 டைரக்டர் இருக்காங்க. அதில் நாளை இருந்தவங்க எல்லாமே நல்ல அதுலேருந்து அந்த பழக்கமானவங்க சார். எப்போ முதல்ல விஜய் சேதுபதி சந்திச்சிங்க? அவர் வந்து அப்போ இந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கிற டைம் நம்ம தசை நீத்தி சொல்லணும். அப்போது அதில் தினேஷா வந்து அவர் அட்டகத்தி தினேஷா மெயின் லீடு அதில் நடிக்கிறார். அப்போ அவரும் நானும் அந்த ஜென்ரலாக இதுக்கிட்ட அந்த காலேஜ் ரோட்டில் ஒரு இடத்துல ஒரு டாப் அடிப்போம். அந்த அலையன்ஸ் பிரான்சிஸ் ஆஃப் மெட்ராஸ் அந்த பில்டிங் பக்கத்தில் ஒரு வண்டி டிக்கெட். அப்புறம் உள்ளேயும் அந்த இதில் அந்த அலையன்ஸில் வந்து நம்ம இது லைட்லாம் கெட்டுவார் நம்ம அண்ணன் ஒருத்தர். அப்போ அங்கே போய் அப்பப்போ பார்ட் டைமாக போய் வேலை செய்ப்போம். அங்கே தான் இவரை சந்திக்கிறேன் ஃபஸ்ட் டைம், அவரை விஜய் சேதுபதி சார். அப்போ தான் காளி, அவர் வந்து தினேஷ் வந்து காளின்னு அறிமுகப்படுத்துகிறார். நான் வந்து வெங்கட்னு சொல்லிட்டு ஒன்றா சொல்லிட்டோம். உங்கள் பேர் அப்படின்னா நான் வெங்கட்னா அவர் காளினார். காளியா வெங்கட்டா? இல்லை சார், என் பேர் வெங்கட், இந்த படத்தில் காளி, அதெல்லாம் இல்லை, காளி தான் நல்லா இருக்கு, நான் காளி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு ஆரம்பித்து 2008 அப்போ இருந்து அப்போ நிறையா ஒன்றாவே ட்ராவல் பண்ணிட்டுருப்போம் சார். ஆடிஷன் போகிறதுலேருந்து எல்லாமே அப்போ வந்து அவர் அப்போ செலக்டிவாக தான் சார் போவார். ஆமாம். அப்போது நீங்கள் போயிட்டு வந்துருங்க அப்படின்வார். நமக்கு என்னென்னு புரியாது. அப்போ நம்ம எல்லா பக்கமும் செவத்தில் எரிஞ்ச பந்த மாதிரி எல்லா பக்கமும் போவோம். அவர் போக மாட்டார். ஒரு சில கரெக்டாக அவர் சூஸ் பண்ணி தான் போவார். அப்போ ஆனால் நிறைய கைட் பண்ணுவார். இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. டப்பிங் கார்டு எடுக்க சொன்னார். அவர் தான் டப்பிங் கார்டு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எடுத்தேன். எடுத்து ஆனால்
அது வந்து சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தர்றதை விட அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டப்பிங் பேசுகிறதுக்கு வந்து அவ்வளோ சாதாரணமாக வாய்ப்பு கிடைக்காது. ஆமாம். ஏன்னா அது நிறைய அவங்க ஒரு செட்டப் இது இருக்காங்க சார். அதுக்குள்ளேயே தான் பெரும்பாலும் நம்ம கேட்கும்போதே தெரியும். நம்ம டப்பிங் படம் ஃபுல்லாக ரிப்பீட்டட் வாய்ஸாகவே கேட்டே இருப்போம். ஸோ புதுசாக அங்கே யாரையும் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான் சார். அதனால் அது இதை விட கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ இங்கேயே வாய்ப்பு தரலான்றது தேடிச்சு. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ரெகுலர் ஆகிடுச்சு. அப்படியே இந்த வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வாழ்க்கை நடத்துறதுக்கு என்ன பண்ணீங்க? அதே சார் பார்ட் டைமாக அண்ணன் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருந்தார். பிஸ்னஸ் தான் சின்னதாக ஒரு கடை, ஒரு மளிகை கடை வச்சுருந்தாரு. அப்புறம் ஒரு வாட்டர் கேன் ஏஜென்சி மாதிரி ஒன்று எடுத்திருந்தோம். அப்போ அது பகலில் அது இப்போ சப்ளை பண்ணிட்டு இடையில இருக்கிற கேப்பில் அந்த காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும் சார். ஆரம்பித்தா ஒரு 7 to 11 வரைக்கும் கேன் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ்லாம் கொஞ்சம் 10 மணிக்கு மேலே ஆக்டிவ் ஆகும். ஸோ அப்படியே 2 வீலர் எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுறது சார். வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு 4 மணி வரைக்கும் இங்கே அப்படியே சுற்றுறது. 4 மணி வரைக்கும் வந்து பார்த்துட்டு ஒரு 4-4:30க்கு எல்லாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு திருப்பியும் கேன் போட போனோம். நைட்டு 11 மணி வரைக்கும் கேன் போடும். இப்படி இதுதான் ரொட்டீனாகவே போய்ட்டு இருந்துச்சு ஒரு 2-3 வருஷம். அப்புறம் சின்னதாக நடிக்க ஆரம்பித்தோடனே உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒன்று வரல. சரி நம்ம அதுக்கு வேறு ஆள் போடலான்ட்டு வேறு ஒருத்தர் ஆள் நியமிச்சுட்டு முழு நேரமாக வந்து தேட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் தேட ஆரம்பிச்சுட்டு வேலை இல்லைனாலும் அங்கே போக மாட்டோம், வேலைக்கு போகிறதில்ல. ஏன்னா நம்ம அவைலபிளாக இருந்துருவோன்றது மட்டும் தோணுச்சு. அதனால் எப்போ கூப்பிட்டாலும் போகிற மாதிரி அந்த மாதிரி. ஏன்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட்டாக வச்சுட்டு நம்ம ஒரு வேலை பார்த்துட்டே இருந்தாலும் முழுசாகவும் பண்ண முடியாது. அதனால் பார்ட் டைமாக நேரம் கிடைக்கிறப்ப போயிட்டு இருந்ததையும் முழுசாக தவிர்த்து அப்புறம் தேடுறது மட்டுமே வேலையாக வச்சுட்டு இருப்பேன். அது ஒர்க்கும் ஆச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நல்லா தேட முடிஞ்சது. அப்புறம் அதுக்காக ஏன்னா நம்ம இதை நம்பி தான் இருக்கோன்னு தெரிஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் தீவிரமாக தேடுற ஒரு இடம் வந்துச்சு. அப்படி போகும்போது நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு. புஷ்கர் காயத்தினுடைய இயக்கத்தில் உருவான வா திரைப்படத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? அது வந்து ஆடிஷன் பண்ணாங்க சார். அப்போ வந்து ஃபுல்லாக அவன்னைக்கு வந்து செட்ஃபயர் ஸ்டுடியோவில் ஆடிஷன் அப்போ நடந்தது. ஒரு 300 பேர் இருக்கும். எல்லா கேரக்டரும் வச்சு ஆடிஷன் லைன் இப்போ நம்பர் கொடுத்து டோக்கன் மாதிரி நம்மளோட பேர் கொடுத்து நம்பர் சொல்ல அந்த ரோடே க்ரௌடாக இருந்துச்சு. அப்போ போயிட்டு அதில் ஒரு ரோல் அப்போ ஹலிதா இருக்காங்கல்ல சார், இவங்க சில்லுக்கருப்பட்டி தான் இருக்காங்க, அவங்க அதில் ஏடியாக இருந்தாங்க. அப்போ ஆடிஷன் பண்ணதில் அவங்களுக்கு செலக்ட் பண்ணி அவங்க அந்த ஒரு ரோல் ஒன்று வரும், ஏடிஎம் மெஷின் தேடுற ஒரு கேரக்டர் வரும் அதில். ஸோ அந்த ரோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி கிடைச்சது தான் அந்த வாய்ப்பு. அந்த ஆடிஷனில் என்ன நடிச்சிங்க நினைவு இருக்கா? அந்த ஆடிஷனில் நான் இந்த படத்தில் உள்ள டைலாக் பேசுகிறேன் சார். தசைனை தீச்சுடினும் படம். ஆமாம், அந்த படத்தில் உள்ள டைலாக் அங்கே பேசுகிறேன். எந்த டைலாக் நினைவில் இருக்கு? அது வந்து ரஃபாக வருது, ஆனால் ஒரு பெரிய டைலாக் அது. ஆனால் நான் சீரியஸாக நடித்தேன், படத்தில் எனக்கு காமெடி ரோல் கிடச்சிது. அப்படியா? ஆமாம் சார். 1940s வர்ற ஒரு இது. அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டரு ஹீரோட ஒய்ஃபுக்கிட்ட அந்த விஷயத்தை கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சுச்சுவேஷன் சொல்லி அது மட்டும். ஆனால் அந்த ஆடிஷன் பண்ணும்போது டைரக்டர் வந்து ஃபஸ்ட் டைம் ஆடிஷன் பண்ணோன்னே அது சிரிச்சிட்டாரு. ரொம்ப சீரியஸான சீனு. நான் தான் சொன்னேன் சார், எனக்கு எப்படி அது பண்ணணுன்னு தெரியாதுன்ட்டு. நான் வேறு மாதிரி ஒரு நோட்டில் நான் கேஷுவலாக அப்படி சொன்னேன். இல்லை நல்லா அந்த டைலாக்லாம் உள்வாங்குங்க, அதில் எவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்கோ அதுக்குள்ளே போய் நிஜமாக பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பண்ண சொன்னார். அப்புறம் அதில் அவங்க இந்த ரோல் செலக்ட் பண்ணி அந்த வா கோட்டர் கட்டிங்க அதில் ஒரு சின்ன ரோல் கிடச்சி. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தது. எப்போவுமே இந்த சத்யம் தேட்டரில் 10 ரூபா டிக்கெட் எடுத்து படம் பார்ப்போம். அந்த தேட்டர் நம்ம படம் பார்க்கும்போதெல்லாம் ஒன்று தோணலை சார், இந்த இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நம்ம ஒரு க்ளோஸ்அப் வச்சு அப்படின்னு வந்து ஒரு ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் வந்தது அந்த படத்தில் உள்ளது ஷாட்டு தான் சார் வந்தது. விஜய் பிரபாகரன் உங்களுடைய வாழ்க்கையில் உதவின மாதிரி புஷ்கர் காயத்ரி என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நம்ம புதுசாக நடிக்கிறவங்களாம் ஃப்ரீடம் இருக்கணும்னு நமக்கு தெரில. எப்படின்னா நம்ம கொஞ்சம் பதட்டத்திலே தான் பயமாக இருக்கும், டைரக்டர் என்ன திட்டிடுவாங்க அந்த மாதிரி பயத்திலே தான் வந்து போகிறோம். அப்போது என்ன பண்ணாங்க, நேரு சார் தான் கேமராமேன். அப்போ டிஸ்கஸ் பண்ணாங்க, நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா அப்படி பண்ணுறேன். இல்லை அப்படி இல்லை, நீங்கள் இதுதான் சீனு நம்ம பண்ணணும், நீங்கள் எனக்கு ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க, இந்த எப்படி பண்ண போகிறீங்கன்னு பண்ணி காட்டுங்கன்னா. அப்போ சொன்னேன்னா, அப்போது நேரு சார் என்ன சொன்னார்னா, இல்லை கேமரா அங்கே இருக்க போகுது, லைட் அங்கே இருக்குது, அதெல்லாம் இல்லை, நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்றது ஃபஸ்ட்டு பண்ணி காமிச்சிருங்க, இங்கே ஸ்டேஜிங்காக என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணி காட்டுருங்க, அப்புறம் நாங்கள் உங்களுக்கு கம்போஸ் பண்ணி வைக்கிறோன்னா. அப்படி வச்சோன்னா எனக்கு ஒரு மாதிரி பயங்கர ஒரு லிபர்ட்டியாக தெரிஞ்சுது. என்னடா அது, ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் இருக்கும்னு நினைக்கல. புதுசாக நடிக்க போகிறவங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம்
இல்லை சார் நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணதெல்லாம் ஒன்று ஓகே இப்போ இப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன இம்ப்ரவைசேஷன் சொல்லி கொடுத்தேன். அப்போது அந்த அது ஒரு டெக்னீஷியனாக அவங்க அவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் புதுசாக நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு கூட அந்த ஒரு ஈக்குவலாக அப்படி பார்த்தது இருக்குது சார். அது வந்து அவங்கக்கிட்ட அப்போ ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு எனக்கு ஃபஸ்ட்டு நாளே. நான் ஒரு 4 நாள் 5 நாள் தான் நடித்தேன். ஃபஸ்ட் நாளே ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. அப்போ நம்ம இது நல்ல ஃப்ரீடம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு மாதிரி ரொம்ப ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுப்பாங்க சார் எல்லாருக்கும். அது ரொம்ப பிடிக்கும் அவங்ககிட்ட. உங்கள் வீட்டில் படம் பார்த்தாங்க உங்கள் அப்பா அம்மாலாம்? ஆமாம் சார். அவங்க பார்த்த படம் ஓடலை அந்த படம்லாம். ஏன்னா நம்ம அந்த படம் டிக்கெட் எடுத்து எல்லாரையும் கொண்டு வாங்க. அப்பாலாம் இப்போ இல்லை. அவர் இருக்கும்போது அந்த ஆரம்ப காலத்தில் நடித்த படங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போனேன். அப்போது ஒரு 2 படத்துக்கு வந்தார். அப்புறம் வரலன்ட்டார். ஏன்னா அவர் எதிர்பார்த்தது வேறு, இங்கே நடந்துக்கிறது வேறு. ஏன்னா கூட்டமே இல்லை. நான் கூப்பிட்டு போன படம் 2மே. அவர் என்ன நினச்சிருப்பார், கை தட்டி ஆரவாரம் பண்ணி இவன் என்றாவாக நினச்சிருந்துருப்பார். அது நடக்கலை. வேறு என்னன்னா அதுக்கடுத்து இல்லைப்பா எனக்கு தேட்டர்னா எனக்கு செட் ஆகலை, நான் எங்கள் டிவியில் வந்து அப்புறம் பார்த்துக்கிறேன்றார் அவர். அவர் வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு ஓகே அதான் சார் எப்படி அவங்க வந்து என்கரேஜ் பண்ணி அனுப்பலையோ எப்படி தடுக்கலையோ அது மாதிரி படம் பார்த்துட்டேன் அப்படின்னு போயிடுவாங்க. பெருசு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் உங்களுடைய படங்களுக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்தது. அந்த ஆரவாரம்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமையல. அவருக்கு வந்து அவர் அமையல. அவர் என்ன சார் ஒரு பாயிண்டில் அவருக்கு கொஞ்சம் கான்சியஸ் போயிடுச்சு. நல்ல 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 ஹிட்டு படங்கள்லாம் வரும்போது அப்படி முண்டாஸ் பட்டியில் வர்றப்போ நல்லா ஆக்டிவாக தான் இருந்தார். ஆனால் என்னென்னா அவருக்கு இந்த தியேட்டரில் வந்து பார்க்குறோன்னா அவருக்கு வேறு ஒரு சந்தோஷம் இருக்குது சார். என்னென்னா பேப்பரில் வருது இல்லை சார் போஸ்டரு, அதில் நம்ம முகம் வந்துச்சுன்னா அந்த 4 பக்கத்தையும் மடித்து அது மட்டும் மேலே தெரிகிற மாதிரி வச்சு அதை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து வந்துகிட்டு இருக்கிற பேப்பரு, அந்த பேப்பரில் இப்போ நம்மால் மூஞ்சி வந்துருச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையும் வேறு காட்டுவார். டிக்கெட்டில் உட்காந்து பார்த்தீங்களா எங்கள் மைனர் ஃபோட்டோ வந்திருக்கு, படம் வரப்போகுது, இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாத்தையும் காட்டுவார். அதை மடித்து வீட்டில் எடுத்து எங்கள் அம்மாட்ட காட்டுவார். ஸோ இப்படி இதுலேயே அவர் பயங்கர சந்தோஷம் அடைஞ்சிட்டார். மிருதன் படம் பார்க்கும்போது தேட்டர்லேயே பயங்கரமாக அழுதுட்டாங்க அவங்க. ஏன்னா அதில் அந்த ஜாம்பிலாம் வந்து கடிச்சிட்டா இவங்களும் ஜாம்பியாக மாறிடுவாங்கன்னு இருக்குல்ல, அது வந்து இந்த காலில் கடிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். ஆனால் கடிச்சிருக்காது. அப்புறம் ஷூலாம் கழட்டி பார்த்தோன்னு தெரியும். அந்த சீன் வரும்போது தேட்டர்லேயே அழுதுட்டாங்க. இனிமேல் நீ நடிக்க போகாதன்ற லெவலுக்கு அழுதுட்டாங்க. அவங்களுக்கு அது தெரியாது. முண்டாஸ் பட்டிக்கெல்லாம் அப்புறமே அதான் சொல்லுவாங்க, நம்ம எப்போது ஃப்ரீயாக இருந்தோம்னு வச்சுங்களேன் சார், சரி பாரு எப்படின்னு தோதுருந்துச்சுன்னா நிறைய வேலை இருந்துச்சுன்னா பாரு, இல்லைன்னா இங்கே கேட்ரிங் நடந்துட்டு அப்போ இங்கே வந்து கூட மேலே இந்த கேட்ரிங் வேலையை பார்த்துக்க சொல்லுவாங்க. அந்த லெவலில் தான் சார் அவங்க சினிமா அவங்களுக்கு தெரியுறது. மௌனகுரு படத்தில் உங்களை இயக்கிய சாந்தகுமார் ஒரு வித்தியாசமான இயக்குனர். அவரோட 2 படங்களில் நீங்கள் இணைந்து பணியாற்றிருக்கீங்க. சில பேர் சொல்லுவாங்களே சார், நம்ம வந்து சில பேர் ரிவர்ஸில் சொல்லுவாங்க, எனக்கு அப்போவே தெரியும் அவனை நல்லா வந்துடுவான் அப்படின்னு சும்மாவாக சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து அந்த படம் அவர் மௌனகுரு நடிக்கும்போது ஒரு 5-6 நாள் கிட்ட நடிச்சிருப்பேன் சார். டெய்லி சொல்லுவார், காளி உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது சொல்லிகிட்டே இருப்பார். சூப்பர். நான் ஒரு நாள் கேட்டேன், சார் எதனால சார் அப்படி சொல்கிறீங்க, நான் சொல்லாததையும் நான் சொல்கிறத பண்ணுறீங்க, அது போக சொல்லாததையும் பண்ணுறீங்க, அது எனக்கு துருத்திக்கிட்டு வரல, எனக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பண்ணுறது, அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று இதுக்குள்ளே பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தோணுது, நீங்கள் பாருங்க உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் சொல்லிட்டே இருப்பார் சார். அந்த 5-6 நாள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், சார் நீங்கள் சொன்னீங்க சார், நீங்கள் அப்ரிஷியேட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணீங்களா சார், அது எனக்கு இன்னும் மறக்க முடியாது சார். அப்போ ரொம்ப இயல்பாக சொல்லிட்டு போயிடாது, இல்லை அது எனக்கு தோணுச்சு அப்போ, அதனால தான் நான் சொன்னேன். அவரை பொறுத்த வரைக்கும் அவரும் வித்தியாசமான ரொம்ப இந்த மகாமணியில் ஒரு சீன் தான் நடிச்சிருப்பேன். அந்த சீனுக்கு கூப்பிடும்போது சொன்னார், இந்த சீன் எழுதும்போது நான் யோசித்தேன், உங்களுக்கு வேறு எதுவும் பெரிய ரோல் இதில் வைக்க முடியல, எழுதும்போது காளி தான் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணி தான் எழுதினேன் அப்படின்னாரு. அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட அவரோட படத்தில் ஒரு சீனாக இருந்தாலும் அந்த சீன் நீங்கள் தான் நடிக்கணும்னு சொல்லி நான் எழுதினேன்னு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி அது ஸ்னேக் பீக்லேயே வேறு வந்துச்சு. அது வந்து சூரரை போட்டு ஷூட்டிங்கில் இருக்கும்போது ரிலீஸ் ஆச்சு. அது சூர்யா சார் பார்த்துட்டு அந்த ஸ்னேக் வீக் பார்த்தேன் நேற்று, ரொம்ப நல்லா இருந்துச்சு களி அப்படின்னாரு. சார் நான் அந்த ஒரு சீன் தான் நடிச்சிருந்தேன், அதுவுமே வந்து ஸ்னேக் வீக்லேயே வந்துருச்சு அப்படின்னாரு. அப்போ தான் சூர்யா சார் சொன்னார், இல்லை நடித்தது எவ்வளோ பெருசு நம்ம நடிச்சிருக்கோன்றது முக்கியம் இல்லை, கரெக்ட், உங்களுக்கு இந்த ரோலை ஃபிட் பண்ணணும் அப்படின்னு டைரக்டர் யோசிச்சார்ல, நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க, அந்த ஒரு சீனானாலும் இவர் பண்ணணும்னு சொல்லி டைரக்டர் யோசிச்சார்ல, அந்த இடத்துல இருக்கீங்க, அதுதான் முக்கியம்,
நம்ம எவ்வளோ கொஞ்சமாக நடிக்கிறோம் பெரிய நடிக்கிறோம் இதுக்கு அந்த வித்தியாசம் கிடையாது. நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாரு. நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் கொஞ்சம் ஒரு பாப்புலாரிட்டியும் கொடுத்த படம்னா அது திகடின்னு சொல்லலாமா? தேட்டரில் வந்து நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நிறையா கிடச்சிது. ஒரு படம் ஃபுல்லாக வர்ற மாதிரியான ரோலில் திகடி தான் சார். அப்படி தொடர்ந்து முண்டாசு பட்டியும் வந்துச்சு. ஆனால் திகடி ஃபஸ்ட்டு திகடி வந்து பிப்ரவரி வருது, இது ஜூன் வருது. இது மார்ச், இது ஜூன் வருது. அந்த கேப்புக்குள்ளே திகடி வந்து உண்மையிலேயே மறக்க முடியாது. டைரக்டர் திரும்பவும் இன்னும் படம் ஆரம்பிக்கல. அது எனக்கு ஒரு ஏக்கமாக தான் இருக்குது. நான் ஆடியன்ஸ் மாதிரி அவரோட படம் பார்க்கறதுக்காக அது நல்ல டேரக்டர் செம்மையாக அந்த நேரத்தில் சார் ஒரு சரியான ஒரு வைரலான படம் சார் அது. அதில் நல்ல ரோல் எனக்கு கொடுத்தாரு, ஒரு பெரிய ரோல், படம் ஃபுல்லாக வர்ற மாதிரி. அந்த படம் வந்தப்போ நமக்கு அந்த சோசியல் மீடியாவிலாம் மெசேஜ் வர்றது எல்லாமே உங்களை மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, உங்களை மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும், இது எப்படி எழுதுவாங்க நம்பி மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னொன்று என்னோடய கேரக்டரை ரொம்ப ஒரு ரசித்து எடுத்தார். அப்போது அவர் சொன்னார், எனக்கு நான் எழுதுனதில் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டப்பிங் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ரொனன்சியேஷன்லாம் அவ்வளோ வராது சார், இப்பயும் வராது. அது வந்து ஆனால் அந்த கதைப்படி அந்த கேரக்டர் கொஞ்சம் நல்லா படித்து ஒரு செஃப்பாக இருக்கிற ஒரு கேரக்டர். அதனால் அந்த உச்சரிப்பு கொண்டு ரொம்ப கவனமாக இருந்து ஒரு ஒரு வார்த்தையாக எனக்கு சொல்லிக் கொடுத்து டப்பிங் பண்ணார் சார். டப்பிங் பண்ணும்போது அது ரொம்ப மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் சார் திகடி. இது நடுவில் முண்டாசுப்பட்டு நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? அதான் சார், முண்டாசுப்பட்டி வாய்ப்பு வந்து முனிஷ்காந்த்லாம் செலக்ட் ஆகிட்டார். அப்புறம் நம்ம ராம்தாஸ் அவர் முனிஷ்காந்துக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. எல்லா கேஸ்டிங்கும் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆகுது. ஆனால் இவர் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு என்ன ரோல்னே எழுதலை. ஆனால் நான் இருங்க வெயிட் பண்ண, நான் சொல்கிறேன் என்னென்னு பண்ணுவோன்ட்டு நான் டெய்லி ஆஃபீஸ் போகிறேன். அப்போ என்னென்னா அவர் ஒரு நாள் பார்த்தேன், ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுருந்தார். அவர் என்னென்னா அப்போ வந்து வேறு யாரும் ஹீரோ அடிக்கிறதா இருந்துச்சு, மாறிக்கிட்டே இருக்குது, லீடு யாருன்னு ஃபிக்ஸ் ஆகலை. அப்போது ஆப்ஷன் எழுதி கடைசியில் என் பேர் எழுதியிருக்காரு. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இதாகிடுச்சு. சார் நமக்கு என்ன ரோல்னே சொல்லலை, ஆனால் நடக்குதோ நடக்கலையோ அந்த லிஸ்ட்டில் என் பேர் எழுதி கொடுக்குறாரு டிவி. அந்த 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 பேப்பரை நான் ஒரு நாள் பார்த்தேன், அவருக்கு தெரியாது. அது சூப்பர். பார்த்தா கடைசியில் காலின்னு எழுதியிருக்கு. ஆப்ஷனுக்கு எழுதியிருந்த ஹீரோ ஆப்ஷனுக்கு எழுதியிருந்ததில் அந்த என் பேரும் எழுதி கொடுத்துட்டு கதாநாயகனாகவே பார்த்துருக்கேன். ஆமாம், அப்படியே தான் சார் பார்த்துருக்காரு. ஏன்னா ஒரு வேளை நடந்தால் இப்படியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது கடைசியில் அப்புறம் எல்லாமே ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன ரோல்னு அப்போ உட்காந்து யோசித்து சொன்னார். இல்லை, நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களை இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரியே தான் ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகலை, நீங்கள் அந்த அழகுமணி கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னாரு. ஓகே, அதுவும் படம் ஃபுல்லாக வருது, கூடயே வருது, ஈக்குவலாக வருது, ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டர், நல்ல இது ஒரு முனிஷ்காந்த் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் அந்த கேரக்டருக்கு வருது. அப்புறம் லுக்கெலாம் வந்து அங்கே போயிட்டு அவுட்டோர் போனதுக்கப்புறம் சொன்னார், என்ன அதுக்கு முன்னாடி இந்த மீஸ்லாம் எடுத்ததில்லை, க்ளீன் சேவ் பண்ணிடுங்க அப்படின்னாரு. சரிங்க, மீஸ் இப்படி இறக்கி வைக்கவா, இல்லை அதையும் சேர்த்து எடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் மீஸ்லாம் எடுத்துகிட்டு பார்க்குறேன். எனக்கு வேறு ஒன்றா அந்த என் முகத்தை நான் பார்க்கும்போதே வேறு ஒன்றா தெரியுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கேரக்டர் இப்போ அதான் ஒரு க்ரியேட்டர் யோசிக்கிறது அதுதானே சார். அப்போ எடுத்துகிட்டு நான் அந்த ஏன்னா அது எனக்கு வந்து ஒரிஜினல் முடி அந்த ஹேர் ஸ்டைலில் வச்சு பார்த்தோன்னே நமக்கு ஒரு புதுசாக ஒரு உருவம் தெரியுது. அப்படி போனதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் நேரில் நின்னேன். இது நல்லா இருக்குது, ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார் அவர். எதையுமே அந்த அந்த எமோஷனோட அந்த அந்த எதையும் பேச மாட்டார். ரொம்ப ஃப்ளாட்டாக எப்படி இருக்குது எப்படி போயிடலாம், அவ்வளோதான். நீங்கள் நல்லா இருக்குது, இந்த லுக்கே நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, ரொம்ப இதாக வைங்கண்ணே, ஒன்றும் நல்லா தானே இருக்குது, அதுக்கு ஏன் அப்படி ஆகிட்டு அப்படி மாதிரி. அப்படி அந்த படம் முழுக்க ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 50-55 நாள் கிட்ட இருந்திருப்போம். அந்த காஸ்டியூமு அது எல்லாமே. ஆனால் அந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போதே ஒரு பாசிட்டிவாக ஒரு வைப்ரேஷன் இருக்கும்ல சார், அது இருந்துக்கிட்டே இருந்தது சார். இந்த படம் ஏதோ ஒன்று செய்யும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்தது சார். அதுக்கு ஏற்றதை விட அதை விட பெருசாகவே அது ஹிட் ஆகிடுச்சு. ஆமாம், எதிர்பார்த்ததை விட பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அந்த படத்தில் நடிக்கும்போது தான் முனிஷ்காந்த் தெரியுமா, இல்லை அதுக்கு முன்னாடியே தெரியுமா? அதுக்கு முன்னாடி தெரியும் சார். நாங்கள் வந்து ஒரு டீ கடை ஒன்று இருக்கும் சார், இதில் நம்ம அருணாச்சலம் ரோட்டில் மணியண்ணன் டீ கடைன்னு ஒரு கடை ஒன்று இருக்கும். அங்கே தான் அங்கே எல்லாமே அசம்பிள் ஆகும். அந்த அட்ரஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுலாம் அங்கே தான் சார். என் அட்ரஸ் கம்பெனி அங்கே இருக்குது, அந்த கம்பெனி அங்கே இருக்குது, இங்கே ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க, இவர் ஹீரோ அப்படின்னா அந்த அட்ரஸ் கார்த்திகேயன் ஒருத்தர் இருப்பார். இந்த இதிலலாம் மஞ்சுமல் பாய்ஸ்லாம் நடிச்சிருந்தார். அவரெல்லாம் வந்து என்ன லிஸ்ட்டு எடுத்து கொடுத்துருவார் சார். ஒரு A4 சீட்டில் கட்டம் போட்டு எழுதிடுவார். எங்கே என்ன கலர் கேட்டு, யார் அசிஸ்டன்ட் டைரக்டரு,
சூப்பர். எல்லாத்தையும் எழுதுவார் சார். முட்டு சந்தில் எதிர்த்த வீடு, எத்தனாவது மாடி, அது கிழக்கு வாசல், வடக்கு வாசல் எல்லாத்தையும் எழுதிடுவார் சார். அது பாக்ஸுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அந்த பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு போனால் நேராக ஆஃபீஸ் போயிடலாம். அந்த மாதிரி எழுதி கொடுத்துருவாரு. இது அது இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச ஆஃபீஸ், புது ஆஃபீஸ் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்கிறது, அந்த மாதிரி ஷேர் பண்ணுற காலத்துலேருந்தே தெரியும். அவர் 2008 அந்த சமயத்துலேருந்து, 2007, 2008 சமயத்துலேருந்தே அவர். இன்னும் யார் யாரெல்லாம் அந்த வட்டத்தில் இப்போ இருந்தீங்க நீங்கள் முனிஷ்காந்த் தவிர? அப்போ இந்த இவர் வினோத் சாகர் அவர் இருந்தாப்புல, அப்புறம் அந்த ராட்சசன் சரவணன், அந்த இஷ்டபுரம் சார், அவர் டைரக்டரில் வந்து இவர் அந்த நம்ம இப்போ விலங்கு பண்ணார்ல சார் பிரசாந்த், அவர் நடிகர்களில் நிறைய பேர் அதில் இருந்திருப்பாங்க. அப்படியா? ஆமாம் சார். அவர் இப்போ இருக்கிறதுல கிட்டத்தட்ட எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, வந்த வரைக்கும் நான் சொன்னதுலேயே இவ்வளோ பேர் அங்கே. இவர் இவங்கெல்லாம் அங்கே எங்களுக்கு முன்னாடி இருந்தால் சொல்லுவாங்க சார், சூரியனை அப்புக்குட்டினெல்லாம் அங்கே அந்த இடத்துக்கு, அந்த இடத்துல. ஆமாம், அந்த லிஸ்ட்டு முன்னாடி பேட்ச் அது. நாங்கள் அதுக்கு அடுத்து வந்த பேட்ச் அந்த மாதிரி. அப்போ இருந்தே இவர் தெரியும் முனிஷ்காந்த். முனிஷ்காந்த். அப்போ வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான பழக்கம். ஆனால் இந்த அட்ரஸ் பழகிக்கிற அளவுக்கு, அட்ரஸ் கொடுத்து பரிமாறிக்கிற அளவுக்கு ஒரு பழக்கம். அப்புறம் எங்கேயாவது வெளில போனால் சேர்ந்து போவோம், வேலைக்கு போனால் ஒன்றா போவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த வீடு ஷிஃப்டிங் வேலை அந்த மாதிரிலாம் போவாங்க. அப்போது அந்த வேலைக்கெல்லாம் போகும்போது சேர்ந்து போயிருக்கோம். அப்புறம் எங்கள் கிரௌடு இதில் அடியாளா போகிறது அதிலெல்லாம் போகும்போது எல்லாம் சேர்ந்து போயிருக்கோம். அப்படி பழக்கம் இருந்துச்சு. இது நடிக்கும்போது ரொம்ப நமக்கு ஈஸியாக போச்சு. நமக்கு கூட பழகினவரே நடிக்கிறார் நம்போது. அப்புறம் அந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போதே முனிஷ்காந்த் வந்து கண்டிப்பாக அதில் ஒரு வேற ஒன்றா ஆகும் அப்படின்றதும் தெரிஞ்சுது சார். ஆனார். ஏன்னா அவர் கெப்பாசிட்டி அப்படி சார், அடிச்சு நொறுக்கிட்டார் அவர். அது ரைட்டிங்கில் இருந்ததை விட இவர் போட்டு தாக்கிட்டார். ஆமாம் சார், அருமையான. ஆமாம் சார். அது வேற ஒருத்தர் அதை நினச்சே பார்க்க முடியல. முனிஷ்காந்துக்கு அந்த முண்டாஸ்பட்டியில் வேற ஒருத்தர் இன்னொரு ஆப்ஷனாக யோசிச்சே பார்க்க முடியல. அந்தளவுக்கு நிறவிட்டார் அடிச்சு. அப்போ இருந்து தெரியும் சார். நீங்கள் எப்படி அவரை பாராட்டுறீங்களோ அது மாதிரி 3 மடங்கு உங்களை பாராட்டுறாரு அவர். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முக்கியமான பங்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு எங்கே நெருக்கம் பிறந்தது? அதான் சார், அங்கே நிற்கிற இடத்துல இருந்து அப்புறம் நாங்கள் வந்து முண்டாசுப்பட்டி ஷூட்டிங் நடக்கும்போது நாங்கள் ரூம்மேட் ஆகிட்டோம். எங்களுக்கு ஒரே ரூமு. அங்கே அவுட்டோரில் இருக்கும்போது 50-55 நாளும் ஒரே ரூமில் தான் இருந்தோம். ஸோ டெய்லி தமாஷ் தான். அது மாதிரி அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒன்றாவே போகிறது, சுற்றிட்டு இருக்கோம். அது ஒரு மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டோம் நாங்கள். கிட்டத்தட்ட அப்படி தான் ஆகிட்டோம். ஆக்சுவலாக அங்கே அந்த டீ கடைக்கு நிற்கும் போது தான் சார் ரொம்ப பழக்கம். அப்படியே அவன் டெய்லி அவங்க தான் பார்த்தோம் அவங்க எல்லோரும். இப்போ இவர் மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு 20-25 பேர் இருக்காங்க. ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நமக்கு தெரியுது. அந்த மாதிரி அவர் ஒரு 15 வருஷம் கிட்டதான் சார். அவன் 15 வருஷம் பழக்கன்றதுனால அது நடிக்கும்போது ரொம்ப இயல்பாக போச்சு. அது மாதிரி நான் நடித்ததில் இந்த ஒரு கோ ஆர்டிஸ்டாக அதிகமான நம்பர் ஆஃப் ஃபிலிம் வந்து இவர் கூட தான் சார் நடிச்சிருக்கேன். அவர் முனிஷ்காந்த். 2 பேர் ஜோடி வந்து இப்போ ஒரு பாப்புலர் ஜோடியாக இருக்கு. பல 15 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன். முண்டாஸ்பட்டில் முனிஷ்காந்த் நடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமா? இல்லை சார், அது நம்ம காரணம் சொல்ல முடியாது. அது ஒரு சூழலாக அப்படி அமைஞ்சதுன்னு தான் சொல்லலாம். எப்படின்னா எப்பயுமே தான் சார் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இங்கே பண்ணுவார் ஷார்ட் ஃபிலிம்க்கெல்லாம் அவர் ராம்குமார் சார். அப்போது வந்து முண்டாசுப்பட்டி டப்பிங் பேசும்போது டப்பிங் நடந்துகிட்ருக்கு. அதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அதனால் நான் டப்பிங்லாம் பேசி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அவர் கேட்டார், யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சின்ன வாய்ஸ் பேசுகிறது ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது இங்கே தெரிஞ்சவங்க இருந்தால் கொடுங்க, நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நமக்கு என்னோடய ஃப்ரெண்டு சாமின்னு ஒருத்தர் இருந்தார். நாங்கள் எல்லாமே முனிஷ்காந்த் நாங்கள் எல்லாமே அந்த டீ கடைக்கிட்ட நிற்கிற சர்க்கிள். ஸோ அப்போ சாமிகிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களாக பார்த்து ஒரு 4 பேர் கூட்டுவாங்க, கொஞ்சம் கேரக்டர் வாய்ஸ் எல்லாம் பேச வேண்டியிருக்குது, அதனால் வந்து கூட்டுவாங்கன்னு சொன்னேன். அப்போ அப்படி வரும்போது தான் இவரும் வந்தார், முனிஷ்காந்தும் அதில் வந்தார். அப்படி வந்ததில் அவரோட வாய்ஸ் என்னென்னா, அந்த முண்டாசுப்பட்டி ஷார்ட் ஃபிலிமில் வந்து அந்த முனிஷ்காந்த் கேரக்டர் நடித்தவர் வந்து டப்பிங் பேச வரல. அவர் வந்து திருப்பூரில் இருந்ததுனால அவர் வர முடியல. ஸோ அந்த வாய்ஸுக்கு இவர் வாய்ஸ் நல்லா மேட்ச் ஆச்சு. வாய்ஸு மேட்ச் ஆகுதுன்ட்டு பேச ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் இவர் அந்த கேரக்டரை அந்த கேரக்டரு ஒரு 20% 30% இருக்குன்னா இவர் ஒரு 150% ஆக்கி விட்டார். இவர் டப்பிங்கில் கரெக்டாக ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி அது நாங்கள் அந்த ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கு டப்பிங் பார்க்குறப்ப ஃபுட்டேஜ் பார்க்க வேறு ஒன்றா மாற்றிட்டார், அடித்து நிரப்பிட்டார். கிட்டத்தட்ட எப்படின்னா சவுண்ட் இன்ஜினியர்லாம் இப்போ வந்து நீங்கள் எப்பவுமே ஃப்ளாட்டாக இப்படி உட்காந்துட்டு டேக் இப்படி தட்டுவாங்க, ரைட்டு இப்படியே தான் உட்காந்துருப்பாங்க, டேக் 1 more இப்படி தான் போவாங்க. அந்த சவுண்ட் இன்ஜினியர் இவ்வளோ பார்ப்பாங்களே சார், நிறைய ஃபுட்டேஜ் அவங்கள சொல்லியும் இல்லை, ஏன்னா நிறைய படம்
ஃபுட்டேஜ் வரும், நிறைய ஆர்டிஸ்ட் பார்ப்பாங்க, நிறைய டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கல்ல. அதை தாண்டி இந்த இவர் வந்து டப்பிங் பேசுகிறாரு, அவர் அந்த ரோலிங் சேரை சுற்றி சுற்றி சிரிக்கிறார், கைத்தட்டி கைத்தட்டி. அப்படி அது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறது எல்லாருமே அந்த இந்த ரூம் டெக்னிக்கல் ரூம் முதல் வாய்ப்பிலே கலக்கிட்டார், பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அவ்வளோ ஃபில்லப் போட்டு அந்த அந்த என்னையோட பாராஜி ராஜா படத்தில் அடிக்க கூப்பிட்றேன்னு எல்லா டைலாகும் போட்டு ரன்னிங்கில் போட்டது அப்படியே போய் மேட்ச் ஆயிடுச்சு சார். அது வேறு லெவலில் ஒரு அந்த அந்த கேரக்டரை என்ஹான்ஸ் பண்ணி சூப்பர். அந்த ஷார்ட் ஃபிலிமே வேறு ஒரு கலருக்கு வந்து வந்து என்ஹான்ஸ் பண்ணி தூக்கிடுச்சு. இவரோட அந்த வாய்ஸு, இவர் பேசின அந்த டைலாக்ஸ் ஃபுல்லாக ஃபில்லப்ஸ் ஃபுல்லாக வேறு மாதிரி அதில் போய் சிங்க் ஆயிடுச்சு. ஸோ அப்படி அவர் வந்து அதை அவர் ப்ரூவ் பண்ணார். அந்த ப்ரூவ் பண்ணதுக்கு தான் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் தவிர நம்ம யாருக்கும் அப்படி கிடைக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி நடக்கிற மாதிரி தான் நம்ம நிறைய பேர் சொல்லிவிடுவோம் சார். அப்படி இல்லை, அது அவரோட முழு தகுதிக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் சார். இல்லை, உங்கள் 2 பேர் லைஃப்லேயே ராம்குமார் ரொம்ப ஆமாம் முக்கியமான ரோல். ரொம்ப இந்த படமும் சரி, ராட்சசன் படமும் சரி. ஆமாம் சார், ரொம்ப முக்கியம். ராட்சசன் படத்தில் 2 பேர் வெவ்வேறு வேறு டைமென்ஷன். ஆமாம் சார், அது ரெண்டையுமே இப்போது அதான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே டைரக்டரு அவரோட இன்னொரு ஜானரு வேறு படம், அதில் அதே நடிகர்கள் வேறு மாதிரி காமிட்டுறது இருக்குல்ல சார். அதுக்கு ஒரு பெரிய தைரியம்னா அவர் பண்ணார். இன்னொன்று இங்கே 2 பேருக்குமே வந்து முண்டாசுப்பட்டிக்கு அப்புறம் தான் ஒரு எல்லா படங்கள்லையும் கூப்பிடக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்துச்சு. முண்டாசுப்பட்டி படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு பெரிய எனக்கு நிறைய ஹீரோ ஃப்ரெண்டாக நிறைய படம் நடித்தேன். அப்புறம் முக்கியமான கேரக்டர்லாம் நம்ம நடிக்க முடியுன்ற கெப்பாசிட்டி காமிச்ச படமே வந்து காமிச்ச ரோலே வந்து முண்டாசுப்பட்டியில் இருக்க அப்புறம் தான் சார். அதுக்கப்புறம் தான் நிறைய வாய்ப்புகள் அதன் மூலமாக தான் தெரிஞ்சு. அது நமக்கு அதான் மெயின் கதவு திறந்ததுன்னா முண்டாசுப்பட்டியில் தான் திறந்தது. ஆமாம் சார், எக்ஸலண்ட் டேரக்டர். ஆமாம் சார், அவர் வேறு ஜானர் பிடிக்கிறார் சார். இப்போ இன்னும் வேறு சேனலில் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படத்தில் இருக்கீங்களா நீங்கள்? அதில் இருக்கேன் சார். இதில் வந்து எனக்கு கொஞ்சம் சின்னது தான் இருக்குது. ஏன்னா பெருசாக ஒன்று இருந்தது, அது வந்து எனக்கு லுக்காக வைக்க முடியல. அந்த டைமில் தாடிலாம் வைக்க சொன்னார். அந்த டைமில் வைக்கிறதுக்கு மற்ற கண்டினியூட்டிலாம் மாட்டிக்கிட்டேன். அதனால் வேறு ஒரு ரோல் இருக்குது. இப்போ இவர் பண்ணிகிட்ருக்காரு, முனிஷ்காந்த் அதில் ஃபுல்லாக ஸ்பெட்டாக பண்ணிட்டுருக்காரு. மாரி படம் தான் நீங்கள் தனுஷோட ஒர்க் பண்ண முதல் படமா? மாரி நடித்ததுக்கப்புறம் எனக்கு என்னை தெரிஞ்சது இருக்குல்ல, ரீச் ஆனது இருக்குல்ல சார், அது ஒரு ஸ்டார் வேல்யூங்கிறது அதுலேருந்து தான் சார். இப்போ மாரி நடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முண்டாசுப்பட்டி எல்லாமே வந்திருக்கு. ஆனால் எல்லாம் பட்டி தொட்டிக்கெலாம் தெரிஞ்சதுன்னு இருக்குல்ல சார் நம்மளை. அது வந்து எனக்கு வந்து மாரி படம் தான் சார் அது கொடுத்தது. ஆக்சுவலாக மாரியில் வேறு ஒரு ரோல் நடிக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் அந்த டைமில் நான் வேறு படத்தில் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறமா இந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் கொடுத்தாங்க. அது இருந்தது நரேஷன்லாம் நான் டப்பிங் பேசினேன். ஆனால் அது ட்ரெய்லரில் வரும் எனக்கு தெரியாது. ஆனால் ட்ரெய்லரில் வந்து அந்த ட்ரெய்லர் பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு. அந்த ட்ரெய்லர் ஹிட் ஆகி அந்த ட்ரெய்லரை வேறு வெர்ஷன்லாம் கட் பண்ணி எது கட் பண்ணாலும் வாய்ஸ் என்னோடு தான் இருக்கும். அப்போது அது எனக்கு ஒரு பெரிய ரீச் கிடச்சிது சார். அதாவது எந்த ஊருக்கு இப்போ குக்கிராமங்களுக்கு போனால் கூட மாரியில் போலீஸாக நடிச்சார் அப்படி இந்த இது தெரிய ஆரம்பிச்சது மாரிக்கு அப்புறம் மெர்சல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டார்களோடு இருக்கும்போது கிடைக்கிற ரீச் இருக்குல்ல சார், அது ஃபஸ்ட்டு மாரி தான் சார். அது தனுஷோட பல படங்களில் நீங்கள் நடிச்சிருந்தாலும் கொடி திரைப்படம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு பல பேட்டிகளில் சொல்லியிருந்தீங்க. அந்த மாற்றம் நிகழ்ந்ததா? ஆமாம் சார், கிட்டத்தட்ட கொடியில் அந்த கிளைமாக்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஹீரோவாக இருந்தால் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா படம் அவ்வளோ நேரம் போய் அந்த படம் முடியும் போது அது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மேலே முடியுது. இந்த கேரக்டர் வந்து அதை ஃபினிஷ் பண்ணுதுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது வந்து தனுஷ் சாரோட மனசு ரொம்ப பெருசு. அது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சாதாரணமாக அப்படி, ஏன்னா ஒரு படம் முடியும் போது இந்த கேரக்டர் மைண்டில் நிற்கிது இல்லை சார். நம்ம அது வந்து அந்த ஸ்பேஸ் பெருசு. இன்றைக்கி நம்ம வெளியூர்லாம் போனோன்னா, இப்போ மலேசியா அந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் போனோன்னா அந்த கொடியை பற்றி அவ்வளோ சொல்லுவாங்க சார். அது நம்ம ஊர் நமக்கு தமிழை விட வெளியில் நம்ம தமிழ்நாடை விட வெளியில் நல்ல ரீச் ஆகிடுச்சு. அந்த படம் நிறைய இம்பேக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ டிவியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பப்ளிக் ஆடியன்ஸு நேராக எடுத்தோன்னே கொடியை சொல்கிறது நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக கொடைக்கானல் போயிருந்தேன். இப்போ கூட எல்லா படத்தையும் விட்டு அந்த கொடியில் கிளைமேக்ஸை சொல்கிறாங்க. ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் இப்படி வந்து குத்திட்டீங்க அப்படின்னு பழி வாங்கிட்டீங்க அப்படிலாம் வந்து சொல்லும்போது அது நல்ல பயங்கர இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். இல்லை, அவரோட நீங்கள் நடித்த கேப்டன் மில்லர்லேயும் வித்தியாசமான கதை. ஆமாம் சார், ஆமாம் சார். அருண் மாதேஷனோட பணியாற்று. ஆமாம் சார், அருண் அவர் வந்து எனக்கு இறுதிச் சுற்றுலேருந்து தெரியும் சார். இறுதிச் சுற்றில் அவர் ரைட்டரும் கூட. அப்போ இருந்து ஸ்பாட்லேயும் அவர் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார். அப்போ இருந்து தெரியும். அதுக்கு அப்புறம் அவரை படம் பண்ணும்போது அந்த 2 படத்துலையும் எனக்கு ஒரு கரெக்டான ரோல் இல்லை. அப்புறம் நானுமே வந்து இடையில வந்து அவரை பார்க்கவும் முடியல இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் இடையில மீட் பண்ணோம்.
ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது அப்போ சொன்னார், அடுத்தது எழுதிட்டேன், தனுஷ் சார் வச்சு தான் பண்ண போகிறேன், நல்ல ரோல் இருக்குது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கூப்பிட்டு இப்படி ஒரு ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ரோல் நடித்ததில்லை. ஒரு மாதிரி ஒரு அப்பாவி அப்பா அப்புறாணி கேரக்டராக நடிச்சிருந்தோம். ஒரு புதுசாக ஒன்று ஆமாம் சார். ஒரு 1940s போது ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாகவே சூப்பராக இருந்தது சார். ஒரு பெரிய கிராண்டான ஒரு படம், ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார் அந்த படம். ஆமாம் சார். சுதா கொங்கராவுடைய படப்பிடிப்பு தளம் அப்படின்றது ஏறக்குறைய மிலிட்ரி கேம்ப் மாதிரி இருக்குமாமே. மிலிட்ரி பரேடு மாதிரி தான் சார். அங்கே போனால் காலையில் 7 மணினா 7 மணிக்கே ரோல் பண்ணுவாங்க சார் கேமரா. சும்மா சில பேர் 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட்னு சொல்லிடுவான். ஆனால் வந்து ஸ்பாட்டில் ப்ராக்டிக்கலாக நடக்காதில்ல சார். அவங்க 7 மணிக்கு கம்பல்சரி ரோல் பண்ணுவாங்க சார். அட்லீஸ்ட் ஒரு இன்செட்டாவது எடுத்துருவாங்க. அந்த மாதிரி அது ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அதில். நீங்கள் அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் எடுக்கும். நான் ஷூட்டிங் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுப்பாங்க சார். ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுப்பாங்க. சூரரை போட்டிருந்து 58 நாளில் எடுத்த படம் சார். லொக்கேஷன் மட்டும் 156 லொக்கேஷன் சார். பிரில்லியன்ட். ஆமாம் சார். அவங்க வந்து அவ்வளோ ப்ரீ பிளான்டாக பக்காவாக இருப்பாங்க. லொக்கேஷன் பார்க்கும்போது ஸ்டேஜிங்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சார். யார் இங்கேருந்து என்ட்ரு ஆகுது, எந்த கேரக்டர் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணி, இந்த பிளேஸ்மெண்ட்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஷூட்டிங்கே போவாங்க. அதனால் வந்து அவங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பயங்கர ஒரு அட்டென்ஷனில் நம்ம இருக்கணும். இருந்தால் தான் அது பண்ண முடியும். அதான் நான் சொல்கிறேன் சார், அவங்ககிட்ட ஒரு படம் நடிச்சிட்டோம்னா எங்கே வேணாலும் நடிச்சிட முடியும். அந்தளவுக்கு ஒரு டிசிப்ளினும் கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் நமக்கு அவங்களோட டெடிக்கேஷன் பார்த்து நமக்கு பதட்டமாக இருக்கும். நாங்கள் சூரரை போட்டு ஷூட்டிங் அப்போ நான் 8 மணிக்கு டைம் சொன்னாங்க. வித் மேக்கப் ரெடி ஆகிட்டேன் நான் 8 மணிக்கு. அந்த பாறை மேலே இருக்கிற மாண்டேஜ் எடுக்கிறாங்க. அந்த ஆனமலையில் ஒரு மலை மாதிரி இருக்கும் சார். அது மேலே அதில் ஏறி போகிறதுக்கெலாம் வசதியெல்லாம் இல்லை பெருசாக. ஒன்றும் இந்த படிக்கட்டு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு கயிறு மேலேருந்து கட்டி வச்சுருக்காங்க. அங்கங்கே இது பிடிச்சி அப்படி பிடிச்சி தான் ஏறணும். அப்படின்ட்டு நான் கீழே நின்று யோசிச்சுட்டு இருக்கிறேன், என்ன இது எப்படிடா ஏறுறது ரொம்ப அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்க கேப்பில் மைக் எடுத்துட்டு அந்த அப்படியே திடுன்னு ஓடினாங்க அந்த பக்கம். அவங்க 7 மணிக்கெல்லாம் மேலே போயிட்டாங்க. இப்போ வேற ஒருத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் மேலே இருந்து எடுத்து காமிச்சிருங்க அப்படி கூட சொல்லியிருப்பாங்க. கீழே இருந்திருப்பாங்க. எந்த வசதியுமே இல்லை. கயிறு பிடிச்சி தான் ஏறணும். அந்த கயிறு ஒரு பாயிண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோர் அளவுக்கு கயிறு பிடிச்சி அங்கே கால் வச்சு தான் ஏறணும். மீதியெல்லாம் நடக்கிறதுக்கு பார்த்துருக்கா மலை மேலே ஏறி தான் போனோம். மேலே அப்படி ஓடிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு பக்குடாயிடுச்சு. அவங்க முன்னாடியே போயிட்டாங்கடா, நம்ம போயிடணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க முன்னாடி இருக்கிறதுனால நம்ம போய் தானே சார் ஆகணும். அந்த மாதிரி அவங்க எல்லா இடமுமே அப்படி தான் சார். அவங்க எல்லா இடத்துலையும் சொன்ன டைமுக்கு எல்லாருமே நடந்துருது சார். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க வரும்போது நம்ம போய் தானே சார் ஆகணும். அதனால் ரொம்ப டெடிக்கேஷனோட உச்சம் அவங்க. அதனால் அவங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கே போனாலும் நமக்கு கை கொடுக்கும். நடித்து காட்டுவாங்களா? நடித்து காட்ட மாட்டாங்க சார். அவங்க நடித்து எனக்கு யாருக்குமே பெருசாக நடித்தே காட்ட மாட்டாங்க சார். ஆனால் அந்த சுச்சுவேஷனை சொல்கிறது இருக்குல்ல சார், அது வந்து ரொம்ப டெப்த்தாக சொல்லி தருவாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு உள்ளே போய் ஜெல்லாக இறங்கும் அப்படின்றது அது இறங்குற அளவுக்கு சொல்லி தருவாங்க. ஆனால் நடித்து காட்ட மாட்டாங்க சார். அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதே நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துடும் நமக்கு. அது இல்லாமல் அவங்க வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் ரீடிங் அந்த இது ஒன்று வைப்பாங்க சார். அது அந்த மேஜராக இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து அதை படிக்கணும். அவங்கவுங்க டைலாக் அவங்கவுங்க படிக்கணும். மிச்சம் அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் அவங்க டைரக்டர் இருந்து படிப்பாங்க. இப்படி ஒரு இது நடக்கும் சார். அந்த செஷன் நடக்கும். ஃபுல் ஸ்கிரிப்டும் நடக்கும் சார். ஒவ்வொரு இது தனித்தனியாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லோரும் கம்பைன் பண்ணியும் ஒரு தடவை பண்ணுவாங்க. அப்படி எல்லாருமே 2 படத்துக்குமே அப்படி தான் சார் பண்ணாங்க. ஃபுல் ரிஹர்சல் அதான் ரிஹர்சல் செஞ்சு அங்கே அவங்கவுங்க இடத்துல இருந்து உட்காந்து. ஆனால் அது படிக்கணும். அது படித்து காட்டி அது ஒன்று ரிஹர்சல் மாதிரி தான், ஆல்மோஸ்ட் ரிஹர்சல் மாதிரி. அதுக்குள்ளேயே நமக்கு கிட்டத்தட்ட எல்லாமே அந்த கேரக்டர் நமக்கு உள்ள ஓரளவுக்கு வந்துடும். அந்தளவுக்கு அதை ரெடி பண்ணிடுவாங்க சார் அவங்க. இறுதி சுற்றில் பணியாற்றும் போது எதனால் அவங்கள தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னாங்களா அவங்க அந்த கேரக்டருக்கு? வாயமுடி பேசணும்னு ஒரு படம் பாலாஜி படம். அதில் நான் பண்ணியிருந்தேன் பாண்டியராஜன் சாரோட அசெண்டாக பண்ணியிருந்தேன். அப்போ அந்த படம் அவங்க பார்த்துட்டாங்க, ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்துட்டாங்க. அப்போது என்னை கூப்பிட்டு ஒரு ரோல் இருக்குது பண்ணுங்க. நாங்கள் சரி மேடம்ன்ட்டு இப்போ நான் அந்த மாதிரி இது இப்போ அந்த படம் பார்த்தேன். வாயமுடி பேசும் பாலாஜி காமிச்சா நல்லா இருந்துச்சு படம். அவங்க கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இதில் ஒரு கேரக்டர் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிப்போ ஒரு அப்பாவாக வரோம்னா அப்போ நான் சொன்னேன், அது பரவாயில்ல மேடம், நான் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அப்பாவை நடிச்சிருக்கேன் அப்படின்னு. இல்லை இதில் வந்து ஒரு 20 வயசு பொண்ணுக்கு அப்பாவை நடிக்கணும். அப்போ எனக்கு நீங்கள் நம்புற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன் மேடம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியல அப்படின்னு. ஆனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் நான் பண்ணுறேன். இல்லை நாங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் யோசிச்சுங்க. ஏன்னா
இது நீங்கள் இது நடிக்கிறது மூலமாக திரும்ப தொடர்ந்து எல்லாம் அந்த மாதிரி ஏஜ்டான ரோல் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை யோசிச்சுக்கங்க. கவனமாக நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. மேடம் இதுதான் இந்த மாதிரி தான் கிடைக்காத வாய்ப்பு. ரெகுலராக இருக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைச்சிரும். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அது பண்ணிக்கலாம் மேடம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, அப்புறம் சொன்ன மாதிரியே. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 1.5 2 வருஷம் கழிச்சு ஷூட்டிங் ஆரம்பிச்சிது. ஆனால் அப்போ ஃபிக்ஸ் பண்ணது அப்படி உறுதியாக இருந்தாங்க. அந்த கேரக்டர் அப்புறம் சொல்லி அப்புறம் எனக்கு அதுக்கான உதாரணம்லாம் சொல்லி, அப்புறம் எனக்கு நிறையா இந்த மாதிரி நார்த் மெட்ராஸில் இருக்கும்போது நான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸோ அதோட சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷனில் அப்படி பண்ணது. அப்புறம் இது கூடுதலாக என்ன விஷயம்னா, ஹிந்திலையும் அந்த ரோல் நான் பண்ணது. அப்போ அதுக்கு என்னோடய லுக்காக கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆடிஷன் ஹிந்தியில் பண்ணி அனுப்பிச்சோம். மேடம் அனுப்பிச்சிட்டாங்க, நான் பண்ணேன். அப்போது அங்கேருந்து ஆடிஷனில் இப்போ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே. ஆனால் வந்து எனக்கு லுக் வைஸ் கரெக்டாக இன்னும் இல்லை, ஏஜ்டாக வேணும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ராஜ்குமார் இரானி சார் அவங்க தான் அங்கே ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ சொன்னாலும் அப்போ மும்பைக்கு இங்கேருந்து என்னை கூப்பிட்டு போய் அங்கே ஒரு லுக் டெஸ்ட் ஒன்று வச்சு அவருக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சேன்னா அவர் பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிட்டார். இது போதும், ஓகே எப்படி பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ ஹிந்திலேயே என்னை பண்ண வச்சாங்க சார். அது அதெல்லாம் பெரிய விஷயம். இல்லைன்னா எப்படி சார் ஹிந்திலாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த படத்தில் மாதவனோடும் அடுத்த படத்தில் சூர்யாவோட நடிச்சது எப்படி? ஆமாம் சார். மாதவன் சார் அதில் வந்து எனக்கு ஆமாம் காம்பினேஷன் தான் கம்மியான டேஸ் தான் இருந்துச்சு. அதில் வந்து ஆமாம் ஒரு 2 நாள் 3 நாள் என்னமோ தான் காம்பினேஷன் இருந்துச்சு. அவரும் 2 பேருமே டெடிகேஷன் லெவல் உச்சம் இல்லை சார். அது ஒரு மாதவன் சார்லாம் அப்பா அவருக்கு ஷூட் இல்லாத டைமில் கூட அவருக்கு வந்துடுவார், ஸ்பாட்டுக்கு வந்துடுவார் சார். சும்மா அங்கே உட்காந்துருந்து மானிட்டரில் உட்காந்து கூட இருந்து பார்த்துட்டு இருப்பார். அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் சார். அது அவ்வளோ ஆக்டிவாக உள்ளே இருப்பார். அசிஸ்டன்ட் டைரக்டர் லைஃப் ஸ்டார்ட் பண்ணவர் தான். ஆமாம் சார். அதனால் அந்த மாதிரி உள்ளே இருப்பார். அப்புறம் வந்து அந்த அந்த கேபிள் எடுக்கிற சீன் இருக்குல்ல சார், அதுக்கெல்லாம் வந்து அப்போ அங்கே இருந்தார். அப்போ வந்து சொன்னார், எனக்கு அது பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால் வந்தேன் மெயினாக. அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் என்னென்னலாம் இருக்குது, அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது. ஒரு ஒரு காருக்குள்ளே உட்கார வச்சு நான் அந்த என்னோடய ஒய்ஃப் கேரக்டர் உட்காந்து தான். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் அந்த அந்த சீனுக்கான இதை வந்து சொல்லி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்தாரு. அப்படி ஒரு டெடிக்கேட்டடாக இருந்துச்சு. அவருக்கு சீன் இல்லைன்னா எப்படி யாரும் வரமாட்டாங்க ஸ்பாட்டில் ஹீரோஸ். ஆனால் அவர் அதை மீறி அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட். இப்போயும் நான் அவரோட டெஸ்ட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார். அது அவர் கூட ஒர்க் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் மேடம், ஆமாம் சார். சூரியரை போட்டு சூர்யா சார் கூட அது எல்லா நாளுமே சாரோட காம்பினேஷன்லேயே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல நல்ல சீன்ஸ் இருந்தது. ஆமாம் சார். அதில் அவரும் பயங்கர டெடிக்கேஷன். அவர் அந்த சீன்லாம் அந்த கலப்பை இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சீன் ஒரு படத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். டெலிட்டட் சீனில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது அது எடுக்கும்போது இருக்குல்ல சார், அந்த ஒரு ஷார்ட்டு கேப்லையும் ஒரு அந்த தண்டால் மட்டும் 50 எடுத்தார் சார். 50 தண்டால் இந்த டேக்கு முன்னாடி 50 தண்டால் எடுத்தார் சார். நான் ஃபாஸ்ட்டாக ஆரம்பித்தாரா, சரி ஒரு 10 15 அடிப்பாருன்னு பார்த்தேன். அண்ணு போட்டு இருக்காரு, எவ்வளோ நேரம் போட்டுருக்காருன்னு 2வது ஷாட் 1 மோர்னு சொன்னால் திருப்பி அப்போ தான் என்ன 50 அடிக்கிற ஒரு செட்டுக்கு திருப்பி அப்படியே போய் நினைக்கிறாரு. அப்பா என்ன ஒரு டெடிகேஷன். அது இல்லாமல் அதுக்கப்புறம் அவர் வந்து வெயிட் லாஸ் பண்ண வேண்டியது இருந்தது சார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த மிலிட்ரி போர்ஷன் ஆரம்பிக்க போகுது. அந்த ஷெடியூல்லாம் போட்டாச்சு. இங்கேருந்து போயிட்டு அப்படியே அது ஆரம்பிக்க போகுது. பயங்கர ஸ்ட்ரிக்டான டயட்டில் இருக்கார் சார். அப்போ வந்து ஒரு நாள் என்ன யோசிச்சாரு தெரியல. நான் வந்து நல்லா சாப்பிடுவேன்னு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கேரியர் எல்லாம் அவ்வளோ உயரத்துக்கு மதுரையில் என்னென்னலாம் ஸ்பெஷலான ஃபுட் இருக்கோ எல்லாத்தையும் ஒவ்வொரு அடுக்குலையும் ஒவ்வொரு ஃபுட்டு வச்சு எல்லாம் நான் வெஜிடேரியன் ஃபுல்லாக அடுக்கி கொடுத்து விட்டார் சார். சூர்யா சார் உங்களுக்கு கொடுத்தாரு. ஓப்பன் பண்ணால் அவ்வளோ இருக்குது. ஆனால் அந்த டைமில் அவர் சாப்பிட மாட்டார். அவருக்கு வந்து ஒன்லி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கார். அந்த அந்த இந்த மிலிட்ரி கெட்டப் நடிக்கிற டைமில் அவர் சாப்பிட்லன்றக்கா எங்களை சாப்பிட வச்சு அழகு பார்க்குறாரு. இது மாதிரி 2மே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார். 2மே 2 விதம் 2 ஸ்டாரு. அது ஒரு மாதிரி ரொம்ப இதாக. அதே மாதிரி விஜயோட 2 படங்களும் நடிச்சு. ஆமாம் சார். தெரி மெர்சல் 2மே. தெரியில் தான் ரொம்ப நாள் சாரோட ஒரு 20 நாளுக்கு மேலே சாரோட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ராஜாராணிலே ஒரு ஆடிஷன் பண்ணேன். அப்போ வந்து ராஜாராணியில் என்ன சொன்னார்னா, இதில் பெரிய ரோலாக ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தார். ஒரு பாக்யராஜ் கண்ணனோட ஷார்ட் ஃபிலிம் நடிச்சு அது பார்த்துருந்தார். பார்த்துட்டு சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் அடுத்ததில் பார்ப்போம் அப்படின்னு, அடுத்ததில் தான் நான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ஜென்ரலான டைலாக் தானே. ஆனால் யாரும் கூப்பிட மாட்டாங்கல்ல சார். அடுத்த படத்தில் கூப்பிட்றேன்னு கூப்பிட மாட்டாங்க. ஆனால் கரெக்டாக கூப்பிட்டாரு. தெரிய ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டு ஒரு அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் சொன்னார்.
ஒரு 3 சீனில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். மீதியெல்லாம் கூட சாரோட ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் பண்ணுங்கள். அதுமாதிரி ஒரு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா விஜய் சாரோட ஸ்டார்டம் லெவலுக்கு அவர் அவ்வளோ சிம்பிளாக இருப்பார். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அவரே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அவரோட வேலையெல்லாம் அவரே விட செஞ்சுக்கிறார் சார். இப்போ நம்ம இப்போ என் கேட்டகரியில் இருக்கிற நடிகர்கள் நானே அவ்வளோ அசிஸ்டண்ட் வச்சு அவ்வளோ இதுவாக இருக்கிறோம். நம்ம சொகுசாக இருக்கிற அவர் எதுவுமே பண்ண மாட்டோம். அவருக்கு அவரே கூட பிடிச்சிக்கிறாரு. வேர்க்கும்போது அவரே டச்சப் பண்ணிக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் சாப்பாடு அவரே எடுத்து வச்சு தான் சாப்பிடுவாராம் கேள்வி நான் பார்க்குறேன். ஆனால் கேரவனில் வச்சுட்டு வந்துடுவாங்களா, இவர் எடுத்து வச்சு சாப்பிட்டு திருப்பி எடுத்து வச்சுருவாராம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாகவே அவர் இருப்பார் சார். அவர்கிட்ட அதை பார்த்தது ஷூட்டிங்கில் அவ்வளோ ஆக்ஷன்னா வேற ஒரு ஆளாக மாறிடுவார். ஆமாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே குவைட்டாக அப்படி இருப்பார். ரொம்ப காமாக, ரொம்ப அதிகமாக பேச மாட்டார். ஆனால் இந்த ஆக்ஷன் அந்த கேரக்டர் அப்படி டக்குன்னு அந்த ஆட்டிடியூடை வேற ஒன்றா மாறிடும் சார். அது வந்து அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். அப்புறம் மெர்சல் அப்போது காம்பினேஷன் சீன் இல்லை. ஒரு நாள் மட்டும் டைரக்டர் வர சொன்னார் பார்க்குறேங்க. அப்போ நான் போயிருந்தேன், ஆட்லி சார் வர சொன்னார். அப்போது சொன்னார் சார்கிட்ட, அப்போது ஃபைட் சீன் ஒன்று போயிருந்தேன், கையெழுத்து போடுற சீன் அது போயிட்டு இருந்தது. இதில் பின்னிமில்லில் ஃபைட்டு போயிடுச்சு. அப்போது கூப்பிட்டு போய் சொன்னார், இந்த பூங்கொடி அப்பா வந்து ஒரு பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. உடனே கட்டி பிடிச்சி சொன்னார், ரொம்ப படத்தில் முக்கியமான கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கரியரில் ஒரு முக்கியமானதாக இருக்கும்னா. ஆனால் அவர் சொன்னதை விட பயங்கரமான இது கிடச்சிது. ஆமாம் சார். ஆரம்பத்தில் யாரை சினிமா வாய்ப்புக்காக நீங்கள் தொந்தரவு பண்ணீங்களோ அந்த மிஸ்கின் எப்போ பார்த்தீங்க? அதுக்கப்புறம் ஜென்ரலாக ஃபங்க்ஷன் அது மாதிரி தான் சார் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ரீசெண்ட் டைமில் ஒரு பிசாசு 2 டப்பிங் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஆப்போசிட்டில் வேற ஒரு டப்பிங்கில் இருந்தேன் நான். இப்போது டப்பிங் பேசிட்டே இருக்கும்போது இடையில அங்கேருந்து எந்த சவுண்டும் வரல. டெக்னிக்கல் ரூம்லேருந்து சவுண்டில் இன்ஜினியர் ரூம்லேருந்து எட்டி பார்த்தேன். இந்த மாதிரி எல்லோரும் யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி டேக் போகலான்னு பேசினோன்னே, அப்போ நான் என்னாச்சுன்னு கேட்டேன். இப்போ மிஸ்கின் சார் டோர் மாற்றி தந்தார், இங்கே வந்தார், அப்படி இருக்கார் அப்படின்ட்டு சரின்ட்டு முடிச்சுட்டு அவர் பார்க்கணுன்னு போது கேட்டேன். அவர் போய் சாரை பார்க்கணுன்னா உள்ளே இருந்தார். அவர் வந்து அந்த இந்த பழைய உரிமையோடு அப்படியே பேசினார். ஏய் ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கடா, உன்னோட குரோத் நான் பார்க்குறேன், சூப்பராக இருக்கடா, நம்ம ஒர்க் பண்ணுவோம், சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், சொல்கிறேன், நீ ஆஃபீஸ் வரலாம், நம்ம பேசுவோம், சொல்கிறேன்டா, நம்ம ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி ஒரு இதாக சொன்னார். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அவரை தொந்தரவு பண்ண மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. டெய்லி ஒருத்தர் ஆஃபீஸ் போனால் எப்படி சார் இருக்க, அவர் என்ன பதில் சொல்லுவார். ஒரு சில நாள்லாம் அப்படி பேசாமல் என்னை பார்த்துட்டே இருப்பார். நான் நின்றுட்டே இருப்பேன், என்ன சொல்கிறது எனக்கும் தெரியாது. அவர் எதுவும் போய் பேச மாட்டார். அப்புறம் இல்லைன்னா சில நேரத்தில் படிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி பார்த்துட்டு திருப்பி படிக்க ஆரம்பிச்சிருவார். ஐயோ வந்துட்டான்னு அந்த மாதிரிலாம் அவரை தொந்தரவு பண்ணியிருக்கேன். அவரோட ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருக்குது சார். ஏன்னா அப்போ 5வது ஷூட்டிங் அப்போ ஃபுல்லாக அந்த ஷூட்டிங் ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துருக்கேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 80% ஷூட்டிங் போயிடுவேன். போயிட்டு அவர் கண்ணில் படாமல் நின்று பார்க்குறது. ஏன்னா பார்த்தா திட்டி இருப்பார். நான் அதில் ஒரு ஷார்ட் நடிச்சிருப்பேன் சார். நடிச்சதுன்னா அதை ஒரு இதில் பேக்ரவுண்டில் அட்மாஸ்பியரில் அப்படி இருப்பேன். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது அவரை வேடிக்கை பார்த்ததே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது எப்பவுமே பெரும்பாலும் இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு, இருந்தாலும் நம்ம ஃபிலிம் இருக்கும்போது கூட ப்ளேபேக் பண்ணி பார்க்கலாம் அந்த மானிட்டரை. ஆமாம். இந்த பேக்கப் ஆகும்போது ஒரு ஷாட் எடுப்பாங்களா சார், லாஸ்ட் ஷாட்டு. அந்த லாஸ்ட் ஷாட்டு கட் பேக்கப் அப்படிம்பாரு சார். கட்டு சொல்லிவிட்டு கேப்பை விட பேக்கப் சொல்லுவார். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஓகே பண்ணுவார் அவர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுங்க. உங்களுடைய ஆரம்பகால நண்பரான விஜய் சேதுபதியோட இறைவி படத்தில் தான். ஆமாம் சார், இறைவி படத்தில் நடிச்சுதான். ஆமாம் சார். பழைய அனுபவங்களை ரீகலெக்ட் பண்ணிங்களா? நாங்கள் அடிக்கடி பேசுவோம் சார், இப்பயும் பேசுவோம். ரெகுலராக நான் ஃபோனில் ஏதாவது ஒரு விஷயம்னா அவர்கிட்ட கேட்பேன். அப்புறம் அவருமே எதுனாலும் ஏதாவது படம் பார்த்தாருன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவார், இது மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் பாராட்டுவார். அப்புறம் குறையை சுட்டி காட்டுறதுல அவர் ரொம்ப நுணுக்கமாக சொல்லுவார். அப்படியா? ஆமாம் ஆமாம், காளி இது மாதிரி இருக்குது, இதை பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி அவர் சொன்ன முக்கியமான விஷயம் அவர் வந்து என்னென்னா கெரியராக சொன்னார். நடிக்கிற நுணுக்கத்தை இல்லாமல் படங்கள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவர் ஒரு 2-3 படம் அப்போ பேசும்போது தொடர்ந்து அது ஒரே சாயலில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக இருங்க, டக்குன்னு வேறு ஜானர் பிடிங்க. ஏன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு எப்போவுமே காமெடியாக இருந்தாலும் சரி, கேரக்டர் ஆர்டிஸ்டும் சரி, ஒரே இதை ரிப்பீட் பண்ணிடக்கூடாது, ஒரே சாயல்லையும் தெரியக்கூடாது. நம்ம அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது நீங்கள் யோசிச்சுங்க. அடுத்தடுத்து இப்போ வர்ற படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக எதாவது ட்ரை பண்ணுங்கள். ஒன்று லுக்கு, இல்லைன்னா வேறு கேரக்டராகவே வேறு ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவ் அந்த மாதிரி கொஞ்சம் மாறுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இடையில இறைவியில் வந்து ஒரு நாள் தான் காம்பினேஷன் இருந்துச்சு. எஸ்ஏ சூர்யா சார் கூட தான்
காம்பினேஷன். ஒரு நாள் மட்டும் எல்லாருக்கும் சேர்ந்து பாவி இவர் எல்லாமே இருப்போம். அப்போ வந்து என்ன சொன்னார்னா, ஒரு ஹீரோவாக இருக்கார், இன்னொரு நடிகர் நண்பராக இருந்தாலுமே அதை வந்து எல்லாரும் முன்னாடி பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வரல சார். அதை வந்து யோசிக்க முடியாது சார் அவர். அப்படி சொல்லுவார். நான் ஒரு ஒரு சீனில் வந்து சிரிக்கணும். ஒரு பக்ஸை வந்து கிண்டல் பக்ஸு பக்கத்தில் இருப்பார். அப்போ எஸ். ஏ. சூர்யா சார் வந்து கிண்டல் பண்ணுவார். அப்போ நான் வந்து சிரிக்கணும். அந்த பாரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் சிரித்தேன். அப்போ சிரித்தப்போ உடனே வந்து எஸ். ஏ. சூர்யா சார் எல்லோரும் டேரக்டர்லாம் இருக்கும்போது, ஐயோ இந்த மனுஷன் பாருங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சிரிக்கிறான் பாருங்க, கேமரா முன்னாடி நின்று எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சிரிக்கிறான், என்னால் இவ்வளோ ஓப்பனாக அப்படி ஓப்பன் லாஃப் என்னால் இப்படி சிரிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, ரொம்ப ரொம்ப அப்படின்னு நிஜமாக சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது முன்னாடி இருந்து அது எப்படி பாராட்டுறாரோ அதே மாதிரி குறையும் சுட்டி காட்டுவார். அது இன்னைக்கு வரைக்கும் அது உங்களுக்கு இந்த படத்தினுடைய இயக்குனரான கார்த்திக் சுப்புராஜை பொறுத்த வரைக்கும் நாளை இயக்குனர் காலத்துலேருந்தே தெரியும். ஆமாம். அவரோட உங்களுக்கான நட்பு எப்படி இருந்தது? அந்த அது அவரோட இந்த இரவி நடித்தேன். அதுக்கப்புறம் இப்போது ஜிகிர்தண்டா 2ல் ஒரு ரோல் பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறம் வந்து அது ஒரு அந்த ஏஜ் லுக்கு பார்த்தாரு, நேராக கூப்பிட்டு லுக்கு பார்த்தப்போ இந்த லுக்காக எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை, நம்ம அடுத்தது பண்ணுவோம் அப்படின்னாரு. ஒரு அநீதி வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டார், ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்துட்டாரு. ஆமாம். அப்போ வந்து ஃபோன் பண்ணி பேசினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த 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 போர்ஷனை பற்றி ரொம்ப நுணுக்கமாக பாராட்டினார் சார். அதேமாதிரி மேடையிலையுமே பாராட்டினார். அது ரொம்ப மகிழ்ச்சி அவரோட. சமீப காலத்தில் நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு பெரிய பெயரை பெற்று தந்ததுன்னா அது வசந்த பாலனுடைய அநீதி. வசந்த பாலன் சாரோட எனக்கு அவரோட நான் பெரிய ஃபேன். நான் அவரோட படத்துக்கு வந்து ரொம்ப எனக்கெல்லாம் வந்து வெயில் அங்காடித்தரெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அது அந்த மாதிரியான லைஃப்பை அப்படியே காமிச்சிருப்பேன். எல்லாருக்கும் தெரியும் அவர்கிட்ட. நான் அந்த டைமில் அங்காடித்தர டைம்லாம் ஃபோட்டோ கொடுத்துருக்குறேன். அப்போது வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் அரவான் டைமில் ஒரு க்ரௌடு டப்பிங் போனப்போ டப்பிங்கில் போய் அந்த க்ரௌடு வாய்ஸுக்கு நான் போயிருந்தேன். அப்போது அந்த மாதிரி ஏதாவது கூட ஒர்க் பண்ணிட மாட்டோமான்ற டைமில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சி, ஒரு ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போது அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரிஜினல் கேரக்டர் சார். ஆக்சுவலாக அவர் சொன்னது இது அவங்க சித்தப்பா இருந்திருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாம் சார். அந்த கேரக்டரோட அவன் டிசைன் தான் அப்படியே எனக்கு சொன்னார். கொஞ்சம் படப்படன்னு வேகமாக பேசுவார், ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பார், உழைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டார், கடினமான உழைப்பாளி, இப்படி எல்லாத்தையும் சொல்லி 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 அந்த கேரக்டர் ஃபுல்லாக அவரோட அந்த சித்தப்பாவோட ஒரிஜினல் கேரக்டர் தான் சார் சொல்லி சொன்னார். அவர் சொன்னது அப்படியே நான் பண்ண ட்ரை பண்ணேன் அவ்வளோதான். ஆனால் அது இவ்வளோ பெரிய ரீச் ஆகுன்ற பெரிய ரீச். ஆனால் ஒர்க் பண்ண ஸ்பாட்டில் நடித்ததை விட டப்பிங் பேசும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அங்கே ஸ்பீடாக பேசிட்டேன், ஷூட்டிங் நடக்கும்போது வேகமாக பேசி எனக்கு தெரில. டப்பிங்கில் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் கஷ்டப்பட்டது. ஆனால் பேச வச்சிட்டாரு. ஆனால் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார் எனக்கு. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட ரொம்ப நுணுக்கமாக பிடிச்சாதான். நான் அன்றைக்கி மேடையில் கூட அதான் சொன்னேன், வசந்த பாலன் சார் கூட அவரோட டைரக்ஷனில் நடிச்சிட்டோன்னா நமக்கு ஒருவேளை நடிப்பு காலியாக போகிற மாதிரி இருந்தால் அந்த படத்துலேயே முடிஞ்சிடும், எல்லாத்தையும் எடுத்துருவார் அவ்வளோ சொன்னேன். அந்தளவுக்கு நம்மளோட மொத்த இதையும் எடுத்து கொண்டு வந்து அதில் பண்ண வச்சிட்டார் சார். அது அவருக்கு தான் சேரும் அது இந்த எல்லா புகழும். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே ஓப்பன் பண்ணாலும் அநீதியோட இது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் கூட இப்போ கூட இருந்துகிட்டு இருக்கு அந்த தாக்கம். இவ்வளோ நாள் ஆகியும் அது சோசியல் மீடியாவில் வந்து அவ்வளோ ஒரு வைரலாக இருந்துகிட்ருக்கு. அது முழு காரணம் டைரக்டர் தான் சார். எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஓரளவு நடிக்க ஆரம்பிச்சிருக்கோன்ற நம்பிக்கை பிறந்தது? அது வந்து இறுதி சுற்றுக்கு அப்புறம் தான் சார் இதாச்சு. முண்டாசி பட்டிலாம் பண்ணிட்டோம். ஆனால் இறுதி சுற்றுக்கு அப்புறம் தான் ஒரு வேற ஒரு கேரக்டர் மாதிரி நம்ம தெரிகிற அளவுக்கு வித்தியாசமான ஒரு ரோலை நம்ம அந்த ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேறு ரோல் வெரைட்டியாக நம்ம பண்ண முடியும். எனக்கு இந்த வெரைட்டி மேலே தான் சார் ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரே இதில் ஒரே லுக்லேயும் இருந்துக்கூடாது, ஒரே மாதிரியாகவும் பண்ணிடக்கூடாது. வேறு கேரக்டருக்கு அந்தந்த கேரக்டருக்கு முடியும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்லாங்காவது பேசி, இல்லை ஏதோ ஒரு அந்த மேனரிசமில் வேறு ஒன்று பண்ணணுன்ற ஒரு கான்சியஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ இறுதி சுற்று வந்ததுக்கப்புறம் தான் சார் அதை ஏற்றுக்கிட்டாங்களே மக்கள். அதுக்கப்புறம் தான் சார் ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ். ஒரு டைரக்டர் சொல்கிறத முழுசாக நம்ம நம்பினோம்னா ஓரளவுக்கு அது வேறு ஒரு கேரக்டராக தெரியும் அப்படின்றது இறுதி சுற்று தான் அந்த பாயிண்ட்டை வந்து டர்ன் பண்ணி விட்டது. உங்களுக்கு நடிப்பில் பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் அப்படின்னா எந்தெந்த இயக்குனர்கள்லாம் சொல்லுவீங்க? நான் அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டாக இருக்குது சார். அது வந்து அவ்வளோ சாதாரண இன்றைக்கும் நான் ஒரு டைரக்டர்கிட்டையும்
கற்றுக்கிட்டே தான் சார் இருக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு டைரக்டரோட அந்த பார்வை இருக்குல்ல சார், அது ஒன்று ஒன்றும் வேறு வேறையாக இருக்குது. அதில் வந்து நான் எனக்கு ரொம்ப மறக்க முடியாதுன்னா ஒரு ஒரு 10 டைரக்டருக்கு 15 டைரக்டர் சொல்லிடுவேன். அதில் அந்த வகையில் இப்போ வசந்தபாலன் சார் சொன்ன மாதிரி, சுதா மேடம் அது மாதிரி, அட்லி சார் அது மாதிரி. அட்லி சார் வந்து ஒரு சீன் மெர்சல்லாம் எடுக்கும்போது அவ்வளோ அவர் வந்து ஃப்ரீடம்னா அப்படி ஒரு ஃப்ரீடம். நம்மளை வந்து முழுசாக தயார்படுத்தி ஒரு ஒரு சேவலை வந்து சண்டைக்கு விட்டால் அப்படி விடுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ நம்மளை தயார்படுத்துகிறார் சார் அவர். அதனால அவராக இருக்கட்டும், நிறைய சொல்லலாம். நான் ஆக்சுவலாக வெற்றிமாறன் சாரோட அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் வந்து NH4 வந்து நடித்தேன், சாரோட ஸ்கிரிப்ட் தான். அப்போ நான் போகிற அன்னைக்கு சார் அங்கே இருந்தார். அப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்போது அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விதம் வந்து ரொம்ப மறக்கவே முடியாது இன்றைக்கி வரைக்கும். அந்த ஃபோனில் பேசும்போது அந்த டெக்னிக்கலாக சில வார்த்தையெல்லாம் இருக்குது, எனக்கு அவ்வளோவா வரல. அதுதான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டப்பில் எல்லாத்தையுமே சரி பண்ணலாம், நீங்கள் எனக்கு அந்த கண்டென்ட் மட்டும் வந்துடணும், அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சுதந்திரம் இருக்குல்ல சார், அது கொடுக்குறது. வெற்றிமாறன் சார்கிட்ட எனக்கு அந்த இது வந்து ஒரு நடிகர் கான்ஃபிடென்ட்டு டைரக்டர்கிட்ட இருந்தால் வருதுன்றது நான் அவர்கிட்ட தான் சார் உணர்ந்தேன். நான் அந்த மாதிரி விஜய் பிரபாகரன் சார் இப்படி நிறைய சொல்லலாம். பெரிய லிஸ்ட் ரஞ்சித் சார்லாம் வந்து அவர் வேற ஒரு இதில் சொல்லிடுவார். சொல்லிக் கொடுக்குறதே நமக்கு தெரியாது, நமக்குள்ளே தானாக வந்துடுற மாதிரி அந்த ஒரு இயல்பை வந்து சொல்லிக் கொடுத்து எடுத்துருவார். இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு சார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு பார்வை இருக்குல்ல சார், அது வந்து நமக்கு அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது சார். இன்னமும் புது இயக்குநர்கள்ட்ட இருந்து அவ்வளோ எசன்ஸ் இருக்குது சார். இப்போது அது இப்போ அப்கமிங்கில் வர்ற டைரக்டர்ஸ்லாம் பயங்கர ஸ்கில்லில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான இது போயிட்டுருக்கு சார் டைரக்டரோட அந்த பார்வை. சார்பட்டா பரம்பரையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாத்திரம் மிகப்பெரியது இல்லை அப்படின்னாலும் மிக முக்கியமான பாத்திரம். ஆமாம் சார். நான் அவர்கிட்ட இருந்து முதல் படத்துலேருந்து அவர்கிட்ட நான் சான்ஸ் கேட்டே இருப்பேன் சார். நான் வந்து நிறைய டைரக்டர்கிட்ட போய் கேட்டதில் போய் கேட்கறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஒரு சில பேர்கிட்ட நம்ம ஒர்க் பண்ண ஆசை இருக்கணும் சார். அந்த மாதிரி ஒரு முதல் படத்துலேருந்து அவர்கிட்ட கேட்டே இருப்பேன். அப்போது சார்பட்டால சொல்லும்போது ஒரு சின்ன ரோல் தான் இருக்குது, பண்ணு நல்லாயிருக்கும் அப்படி தான் சொன்னார். அப்புறம் படம் ஷூட்டிங் நடந்து செஞ்சு முக்கியமான ரோலாக இருக்குது, ஒரு சின்ன ரோல்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அவர் அந்த ஸ்லாங்கு சொல்லித்தரதா இருக்கட்டும், அந்த கேரக்டராகவே அவர் நானும் இல்லை சார், ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாலும் அவங்களுக்கும் அந்த முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து எடுப்பார். அது எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்களே டெடிக்கேட்டடாக மாறிடுவாங்க. சரி ஓகே இது நம்ம நல்லா பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி எல்லா கேரக்டர் மேலேயும் நம்ம சார்பட்டாவில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20-25 கேரக்டர் நமக்கு எல்லாமே ரெஜிஸ்டரான கேரக்டர். ஆமாம், எல்லா கேரக்டருக்கும் முக்கியத்துவம் இருக்குது. ஆமாம் சார், எல்லா கேரக்டரும் எடுக்கும்போதே அப்படி தான் சார் எடுப்பார். அது வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷல். அது சூப்பராக சொல்லித்தருவார். அவர் சொல்லித்தர்றதே நமக்கு ஒரு லாபகமாக அப்படி வாழைப்பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். ஓகே பண்ணிடலாமா, அப்படி இல்லைன்னா என்னவா அடுத்த டேக்கு போவோம், இப்படி ரொம்ப சாதாரணமாக இது பண்ணார். அது ரொம்ப பிடிக்கும் சார். இயக்குனர்கள் உங்களுக்கு இது மாதிரி உதவி பண்ண மாதிரி கதாநாயகர்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன், இன்னொரு பக்கம் விஷால், இன்னொரு பக்கம் அர்ஜுன், ஜெயம் ரவின்னு எல்லாரோடவும் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. அவங்களாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உதவிகரமாக? எல்லாருமே நான் ஆர்யா சார்லாம் எனக்கு வந்து அவரோடய 4 படம் நடிச்சேன் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஆமாம், சார்பட்டா பரம்பரை, மகாமுனி. ஆமாம், சார்பட்டா பரம்பரை, மகாமுனி. இப்போ இந்த படம் மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி இது ரஜினிகாந்த்னு ஒரு படம் நடித்தேன். அவருடைய 4 படம் நடித்தேன். அவர் ரொம்ப பயங்கர ஃப்ரெண்ட்லி. அது மாதிரி ஜெயம் ரவி சார் ஒரு படம் தான் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி நேரில் பார்க்கும்போது சொன்னேன், சார் அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பே உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்பே கிடைக்கல. அவர் பயங்கர கம்ஃபர்டபுள் சார். தனுஷ் சார் வந்து அதிகமாக பேச மாட்டார். ஆனால் அவரோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அவரை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரியே இருக்கும். அவரை நம்ம கவனித்தாலே நமக்கு ஒரு பாதி வந்துருன்ற மாதிரி, நமக்கே தானாகவே ஒரு பாதி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட முடியுன்ற லெவலுக்கு அவர் நுணுக்கம் நமக்கு சொல்ல வேண்டியதில் தனியாக. அவர் சின்ன விஷயத்து கூட சின்னதை கூட அவ்வளோ சாதாரணமாக கடந்து போக மாட்டார் சார். அது கூட ஒரு நுணுக்கமாக ஒன்று செய்யணும்னு அதுக்குள்ளே அப்படி மெனக்கெடுவார். ஸோ அவர் தனுஷ் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், நிறைய எல்லா ஹீரோக்களுமே நமக்கு கிட்டத்தட்ட அவங்ககிட்டருந்து நிறையா லெசன், அவங்ககிட்டருந்து பாடங்கள் நிறையா கற்றுட்டு இருந்திருக்கேன் சார். ஆமாம், ஆர்யா சார் வந்து இப்போ ஒரு ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் நிறைய நாள் அவர் கூட இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் மிஸ்டர் எக்ஸில் அது பர்சனலாகவே நிறையா பேசி ஜாலியாக அது ஒரு மாதிரி போயிட்டு. மாதவன் சாரும் நிறையா இறுதி சுற்றில் பண்ணும்போது கூட நிறையா அவ்வளோ நாள் நமக்கு கிடைக்கல காம்பினேஷன். இப்போ இந்த டெஸ்ட்டில் வந்து அவர் கூட ஃபுல்லாக வர மாதிரி இருந்துச்சு.
ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ் இருக்கும் நினைக்கிறேன். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவரோட. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நகைச்சுவை பாத்திரங்க, இன்னொரு பக்கம் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக குணச்சித்திர பாத்திரங்க. 2லேயும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது. காளி வெங்கட்டுடைய சாய்ஸ் எது? நகைச்சுவை தான் சார் எனக்கு. ஏன்னா அது பண்ணுறது தான் சார் ஆக்சுவலாக கஷ்டம். ஏன்னா அதில் தான் ஒரு கைத்தட்டல் வாங்கிறது வந்து அதில் தான் சார் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் 2 விஷயத்துக்கு கைத்தட்டுவாங்க சார். ஹீரோ ஃபைட்டு ஆக்ஷனுக்கு, அப்புறம் சாங்கு என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காமெடி தானே சார். அந்த வகையில் எனக்கு காமெடி மேலே தான் ஒரு நிறைய ஈர்ப்பு இருக்குது. ஆனால் இது வர்றதுனால இதையும் பண்ணணும் அப்படின்றது. இதுனா கேரக்டர் பண்ணும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இது ஏதோ ஒரு எப்படியோ ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு ரோல்னு ஒன்று இருக்கும். அதில் நம்ம ஃபிட்டாகி போய்கிட்டே தான் இருக்கலாம். ஒரு காமெடின்னு வரும்போது ஒரு சின்ன காம்படிஷன் இருக்குது. அதுக்குள்ளே நம்பர் ஆஃப் இதை பிரிக்கிறாங்களே சார். ஒரு 1, 2, 3 வருஷப்படுத்தும் போது அதுக்குள்ளே அந்த ரேஸ் இருக்குது. அந்த ரேஸ் வந்து ஆனால் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது இந்த ரேஸ் இல்லை. இது ஒரு பக்கம் தனியாக போயிட்டுருக்கலாம். அந்த வகையில் எனக்கு காமெடியில் நிறையா இது பண்ணணுன்னு தான் சார் எனக்கு ஆசை இருக்குது. காமெடியில் யாருடைய காமெடி உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு நான் சொன்ன ரொம்ப வயசானவங்கன்னு நினச்சிடுவாங்க. எனக்கு தங்கவேலு சார் காமெடி ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அவர் கல்யாண பரிசு. ஏன்னா நான் சின்ன வயசில் அந்த ஒளிச்சித்திரம் படம் சார், அதில் கல்யாண பரிசு படம் அது வந்து நிறைய தடவை கேட்டிருக்கேன். அப்போ வந்து அதில் அந்த ஒரு டைலாக்காக கூட ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்தளவுக்கு அவரோட காமெடி எனக்கு. ஏன்னா அவர் காமெடி பண்ணுறதே தெரியாது. ஒரே ஃப்ளோவில் ஒரே பிளாட்டாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப இயல்பாக காமெடி பண்ணுறது அவர். அப்புறம் வரிசையாக சொல்லலாம். அதுக்கப்புறம் நாகேஷ் சார் இருக்கார், ரோடப்பா வடிவேல் சார், இப்படி நிறைய சொல்லிட்டே வரலாம். எனக்கு ஃபஸ்ட்டு சின்ன வயசில் எனக்கு பிடிச்ச காமெடினா தங்கவேலு சார் சொல்லுவேன். நீங்களும் உங்களுடைய நண்பரான முனிஷ்காந்தை இப்போ பல படங்களில் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறீங்க. அது எப்படி இருக்குது உங்களுக்கு இப்போ? அதான் சார் எங்களுக்கு வந்து அதான் அவர் கூட நடிக்கிற போது அது ஒரு ஷூட்டிங் மாதிரியே தெரியாது. சரி ஓகே என்ன சொல்கிறது, ஃபன் பண்ண போகிறோன்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அவரோட நடிக்கும்போது இன்னொரு விஷயம் இருக்குது. எனக்கு அவரோட நல்ல பழக்கம் இருக்கிறதுனால அவர் பண்ணுறது எல்லாமே அவர் என்ன பண்ணாலும் எனக்கு சிரிப்பு வரும். ஏன்னா நேரில் நடக்கிறது அதுதான். அதனால் அவரோட நான் ஃப்ரேம்லேருந்து நடிக்கும்போது எனக்கு சிரிக்காமல் இருக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கும். அந்த போஸ்டர் தூக்கி வெளியே எறிஞ்சிடுவாங்க சார். இவர் வந்து அவசரமாக அந்த போஸ்டரை கீழே குனிஞ்சு எடுத்துகிட்டு, இருங்கடா ஒரு ஸ்டாருக்கே சோறு இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு குனிஞ்சு எடுப்பார் சார். அப்போ குனிஞ்சு எடுக்கும்போது அந்த 80s பேண்ட்லாம் வந்து ஒரு டைட் ஃபிட்டாக இருக்கும் வந்து போட்டிருப்பாங்களே அது. அப்போ என்னென்னா இவர் குனிஞ்சு எடுக்கும்போது அந்த பேண்ட்டு அப்படியே பின்னாடி வெடிச்சிருச்சு சார். அது பிரிஞ்சு அந்த சரண் கிளீர் சந்த டமால்னு சத்தம் கேடுச்சு. வெடிச்சு ஓப்பனா உள்ளே பட்டாப்பட்டி போட்டிருக்காரு. தெரியல, இது உள்ளே பட்டாப்பட்டி நான் எதிர்பார்க்கல. அப்போ பட்டாப்பட்டி பார்த்தா எனக்கு சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிச்சுட்டே இருக்கிறேன். திருப்பி ஒன்மோர்னு அந்த இடம் வரும்போது நமக்கு பீர்னு சிரிப்பு வருது. அப்போது அதை செய்யாமல் இருக்க முடியாது அவரால். அந்த குனிஞ்சு அந்த போஸ்டர் தான் எடுத்தாகணும். திரும்ப பேண்ட்டை தச்சிட்டு வர லேட் ஆகும். நைட்டு 1:45 ஆயிடுச்சு. பேக்கப் போகிற நேரம் கடைசி ஷாட்டு. இது வந்து சிரிக்காமல் நான் இருக்கவே முடியல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே 8, 9 டேக் 13வது டேக் வரைக்கும் நான் சிரிச்சிட்டே இருக்கிறேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தார். அவர் வந்து சொன்னார், ஐயா உங்களால் தான் வந்து இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சிரிக்காமல் நிறுத்தினீங்கன்னா ஷூட்டிங்கே முடியாது, பேக்கப் ஆயிடும். ஆனால் நீங்கள் வந்து சிரிச்சிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் சின்சியராக இருங்கன்ட்டு போயிட்டார். எனக்கு அது மட்டும் ஒரு மாதிரி என்னடா நம்ம ரொம்ப எல்லாரையும் நம்ம ஒரு மாதிரி சின்சியராக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அப்புறம் ரொம்ப மனசுக்குள்ளே பயங்கர சீரியஸ்னஸை வர வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப கட்டுப்படுத்தி நடித்து அதுக்கப்புறம் முடிஞ்சு கட்டுன்னு சொன்னோன்னே சிரிச்சிட்டேன். அதுமாதிரி அவரோட ஒர்க் பண்ணும்போதே அப்படி தான் சார் இருக்கும். என்ன படம் பண்ணாலும் அவர் பண்ணுறது நமக்கு தனியாக சிரிப்பு வந்துடும். அதனால் போகும்போதே மைண்ட் செட் பண்ண இன்றைக்கி சிரிச்சிராமல் நடிக்கணும்ன்ட்டு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இது. அஜித்தோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரலையா, இல்லை அமையலையா? அதான் சார் வந்தது. அப்புறம் அது இது மாதிரி நழுவி போயிடுச்சு, கை நழுவி போயிடுச்சு. இதில் வினோத் சார் படம் துணிவில் கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் அது நம்ம கிட்ட போய் நடக்கலை. அது என்னென்னு தெரியல. ஒரு 40 நாள் கேட்டாங்க. பயங்கர சந்தோஷமாக இருந்தேன் நான். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் இன்னும் ஒர்க் பண்ணவே இல்லை சார் அவரோட. பயங்கர எனர்ஜியாக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கடைசி நேரத்தில் என்னாச்சு தெரியல, அப்படி கூப்பிடல. அப்புறமா நான் விசாரித்தேன், இல்லை வேறு ஆப்ஷன் போயிட்டாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் டைரக்டர் ஒரு நாள் பார்க்கும்போது நம்ம அடுத்து கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது பண்ண முடியல, ஏன்னா டேட் நிறைய கிளாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு வெர்ஷனில் அவர் சொன்னது என்னென்னா, முதல்ல எழுதின வெர்ஷனில் வந்து அதில் முக்கியத்துவம் இருந்துச்சு, அதனால் நான் உங்களை கூப்பிட்டேன். அப்புறம் வேறு வெர்ஷன் டிஸ்கஸ் பண்ணி மாறி வரும்போது அதில் கொஞ்சம் முக்கியத்துவம் கம்மியாகிடுச்சு, அதனால் நீங்கள் பண்ண வேணாமே யோசிச்சிட்டேன், அதனால தான் பண்ணல அப்படின்னாரு. ஓகே, அதுவும்
ஏற்புடையதாக இருந்துச்சு. இருந்தாலும் சும்மாவாவது கூப்பிட்டுருந்து அஜித் சார் கூட நின்றுக்கலாம். அது நடக்கல. பார்ப்போம், சீக்கிரமாக நடக்கும்னு நம்புகிறேன் சார். உங்களுக்கு இது மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஆசை உண்டா? இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது? சார் நிறையா படங்கள் இருக்குது. அதில் வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற படம் இதுதான். முதல் மரியாதை தான் சொல்லுவேன். அதில் அது ஏன்னா அந்த வயசுக்கு இப்போ அவர் வயசில் அந்த மாதிரி ஒரு முழுசாக ஒரு வாழ்க்கையோட அனுபவத்தை வந்து எடுத்துக்கிட்டு அப்புறம் மாதிரி ஒரு கெரியர்லேயும் அந்த மாதிரி ஒரு டைமில் அப்படி ஒரு 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 இன்னசென்ட்டாக இருக்கிற ஒருத்தர் ஊர் தலைவராக இருந்து அவருக்கு வாழ்க்கையே வேறு மாதிரி ஒரு திசையில் போய் அந்த வயசில் ஒரு காதல் மலருதுன்னு ஒரு புது கற்பனை இருக்குல்ல சார். அந்த மாதிரியான ஒரு படம் ஃப்யூச்சரில் அந்த வயசில் கிடைச்சா கூட ஓகே தான் சார். அது மாதிரி ஒன்று இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா அது உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்களே இருக்கீங்க அந்த படத்தில். இருந்தாலும் அதை இன்றைக்கும் அந்த படத்தை போட்டு பார்க்கும்போது அந்த அந்த அது எப்படி யோசிச்சாருன்ற மாதிரியே நமக்கு இருக்குது சார். அது அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம், அவர் பண்ண விதம், பா அது என்ன ஒரு ஒரு பொயட்டிக்காக இருக்குல்ல சார் அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோல் கிடைச்சா நல்லா இருக்கணும் ஒரு ஆசை இருக்குது சார். அது பார்ப்போம், அந்த மாதிரி வயசுக்கு அப்படி கிடைச்சா நல்லா தான் இருக்கும். சிவாஜி எப்போது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஃபங்க்ஷனில் தூரமாக இருந்து பார்த்துருக்கேன் சார். ம். பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். தூரமாக ஃபங்க்ஷனில் அவர் மேடையில் இருக்கும்போது நம்ம இங்கேருந்து வேடிக்கை பார்த்து அப்படி பார்த்துருக்கேன் சார். எனக்கு அவரோட படங்கள் எனக்கு மறக்க முடியாத சின்ன வயசில் அவர் பார்த்த படம் இருக்குது சார். ஒரு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல சார் எனக்கு அந்த படம் பார்த்துட்டு. அந்த வயசில் எனக்கு நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த டைமு இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பஞ்சாயத்து போட்டு டிவியில் தான் அந்த படம் பார்க்குறேன் சார். முதல் தேதி நினைக்கிறேன் படம் பேர். ஆமாம், முதல் அவரும் ஜீவலட்சுமியும். எனக்கு அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு பார்த்துட்டே இருக்கும்போது வேணாம் இந்த படத்தை பார்க்கக்கூடாது, திருப்பி விளையாட போயிடுறேன். இருந்தாலும் ஐயோ அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திருப்பியும் வந்து பார்க்குறேன். பார்த்துட்டு ஐயோ இந்த படமே பார்க்க வேணாம், திருப்பி விளையாட போகிறேன். இப்படி போயிட்டு அதான் வந்து பார்க்குறேன். ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரல சார். அந்த அந்த படம் எனக்கு ரொம்ப பாதிச்சுது. இப்போயும் எனக்கு அந்த படம் பார்க்கணுன்னு தோணும், இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்கும். சரி, ஏன்னா ஒருத்தரோட அந்த அந்த கஷ்டம் இருக்குல்ல சார், அது அப்படி இது பண்ணியிருப்பார், அது பிரதிபலிச்சிருப்பார். அவர் தனியாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அது எனக்கு தேவர்மகன் பிடிக்கும் சார். ஏன்னா காரணம்லாம் சொல்ல முடியாது, அவரோட எல்லா படமும் பிடிக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக எனக்கு இந்த முதல் தேதி, ஒரு முதல் மரியாதை, தேவர்மகன் பிடிக்கும். தெய்வமகன் ரொம்ப பிடிக்கும் சார். ஐயோப்பா, இந்த அழகு தெய்வத்தின் மகனாயன் சொல்லும்போது அதாவது அந்த அவர் முகத்தையே அவர் குரூரமாக நினைக்கிறது இருக்குல்ல சார், அது வந்து தனியாக அந்த விளக்கத்தெல்லாம் சொல்லுங்க நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாத்தையும் வியந்து தான் சார் பார்க்கணும் அவர்கிட்ட. இப்போ என்னென்ன படங்கள், முக்கியமான படங்கள் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க? அது சார் மிஸ்டர் எக்ஸ் இவரோட ஆர்யா சாரோட ஒரு படம். அப்புறம் வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மாதவன் சாரோட படம் சொல்கிறேன் சார். அதுக்கப்புறம் இந்த லப்பர் பந்துன்னு ஒரு படம், அதில் நல்ல ரோல் நடிச்சிருக்கேன் சார். இப்படி ஒரு 10-15 படம் இருக்குது வரிசையாக. அதில் பப்ளிக்னு ஒரு படம், அது எப்போ ரிலீஸ்னே தெரியல, எழுதிட்டே போயிட்டே இருக்காங்க. அந்த படம் வந்து அது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் த லீடு மாதிரி இருக்கும் சார். அது ரொம்ப முக்கியமான படம். இப்போ வந்து நான் ரொம்ப கரெக்டான டைம் அது, இந்த தேர்தலை ஒட்டி வர வேண்டிய படம். அதுக்கு தான் போராடிட்டு இருக்கார் டைரக்டரும். அது வந்தால் நல்லாயிருக்கும் சார். இந்த மாதிரி ஒரு 15 படக்கிட்ட ரிலீஸுக்கு இருக்குது சார். ஒரு 4-5 படம் ஷூட்டிங் நடந்துட்டு. நகைச்சுவை நடிகரில் உங்களுக்கு நாகேஷ் கவர்ந்த மாதிரி, குணச்சித்திர நடிகரில் உங்களை யார் கவர்ந்தவர்? விக்ரம் சார். அப்படியா? அவர் எது பண்ணாலும் நம்புற மாதிரியே இருக்கும் சார். அவர் நெகட்டிவாகவும் பண்ணுவார், அதுவும் நம்புற மாதிரி இருக்கும். அது அவர் பண்ணுறதுல ஹியூமராக இருக்கும், அதுவும் நம்புற மாதிரி இருக்கும். அவர் எமோஷன் பண்ணுவார், அதுவும் நம்புற மாதிரி இருக்கும். எல்லாமே என்ன எமோஷனில் அவர் வச்சாலும் அதுக்குள்ளே அதுவாகவே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அவர் அதை ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத ஒரு நடிகர் இருப்பாங்க சார். அந்த இதில் எனக்கு அவர் தான் சார், அந்த வகையில் அவர் பிடிக்கும். இப்போ ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் சார், ஒரு படம் கதாநாயகன்னு சொல்ல முடியாது. ஆமாம் சார், ஒரு ஒன் ஆஃப் த லீடு, அந்த மாதிரி லீட் ரோலில் ஒன் ஆஃப் த லீடு மாதிரி. அது எனக்கு அந்த டைரக்டர் எனக்கு அப்ரோச் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். கார்த்திக் மணிகண்டன் சொல்லிட்டு அவரோட சொந்த கரியரை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கு வந்து கதை சொன்னார். அப்புறம் அந்த கதையை வந்து நான் எப்படி எடுக்க போகிறேன்னு சொன்னார் சார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா எல்லா கதையுமே கிட்டத்தட்ட நமக்கு கேள்விப்பட்ட பார்த்த கதைகளாக தான் இருக்கும் போது அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறோன்றதை பற்றி தானே சார் அந்த படம் வேற ஒரு படமாக வரும்போது அது எப்படி வருன்றது அந்த ஐடியாஸ் எல்லாமே அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அவர் அணுகிற விதமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, இப்படி ஒரு படம் கிடைக்கிறது என்னமோ நல்லது தானே சார், அப்படி பண்ணியிருக்கேன், பார்ப்பேன் சார். நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். எடிட்டிங் போயிட்டுருக்கு. தொடர்ந்து கதாநாயகனாக நடிக்கணுன்ற
ஆசை இருக்காங்க. இல்லை சார், எனக்கு கதாநாயகன் நடிச்சிடக்கூடாதுன்றதுலாம் ஆசை இருக்கு. ஏன்? ஆனால் இல்லை சார், எனக்கு எனக்கு என்னமோ அது ஒரு ஒரு கெப்பாசிட்டி மாதிரி தோணுது. அந்த கெப்பாசிட்டி நமக்கு இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. அப்புறம் அது ஒரு ஒரு பழு சார். அது நம்ம அது ஒரு சுமக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ இந்த பப்ளிக் படத்துலையுமே இது மாதிரி ஒரு மெயின் ரோல் தான் சார், ஒன் ஆஃப் த லீடு அந்த மாதிரி தான் இருக்குது. அது பண்ணும்போது நமக்கு தொடர்ந்து நம்ம அதுவாக அப்படி இயங்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார். அதனால் எனக்கு அதில் ஒரு தயக்கம் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு மெயின்லேன்னு சொன்னாவே தவிர்த்துட்டு தான் சார் இருக்கேன். அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நம்மளை அதுக்குள்ளே இழுத்துச்சுன்னா மட்டும்தான் சார் அது பண்ணுறேன். இல்லைன்னா நமக்கு இந்த கேரக்டர் காமெடி பண்ணிட்டு போகிறது தான் சார் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. கேஷுவலாக ஷூட்டிங் போகலாம், இதெல்லாம் அப்படி இல்லை. அதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை சார். உங்களுடைய இந்த திரைப்பயணத்தில் சார் இவங்களுக்கெல்லாம் முக்கியமாக நன்றி சொல்லணும் அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க நீங்கள்? நண்பர்கள் அவ்வளோதான் சார். ஏன்னா ஒருத்தர் மட்டும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் வேறு விதமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இன்னமும் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க சார். அதனால் வந்து எனக்கு நண்பர்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரி இல்லைன்னா நான் எங்கேயுமே இருந்திருக்க முடியாது. இப்போ நான் வந்து எனக்கு தண்ணி கேன் போடுறதுக்கோ இல்லை டீ கடையில் இருக்கிறதுக்கோ எனக்கு நண்பர்கள் உதவி தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி எனக்கு எந்த பின்புலம் இல்லாமல் நம்ம வந்து நம்ம இங்கே ஒரு வேலையை வந்து பிடிக்க முடியும், அந்த வேலையை போய் நம்ம செய்ய முடியுன்றதுக்கு முழுக்க நண்பர்களோட சப்போர்ட்டு தான் சார். அவங்க இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இல்லை. ஏன்னா வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்களே நண்பர்களாக இருக்கும்போது ஒன்று இருக்குல்ல சார். இப்போ வந்து முண்டாசுப்பட்டி வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ராம்குமார் எனக்கு நண்பர், பழகி அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ அப்போ அவர் இல்லாமல் அது நடக்கலை. இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்குள்ளேயும் ஒரு லிங்க் இருக்குது சார். எல்லாத்துக்கும் காரணம் நண்பர்களாக தான் இருக்காங்க. ஸோ எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். எல்லா இயக்குநர்களுக்கு மெயினாக இப்போ நம்மளை வந்து ஒரு கதாபாத்திரத்துக்கு என்ன சொல்கிறது, சினிமாவில் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, தினமும் நீங்கள் வந்து டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாகி வெளியில் வந்துட்டிங்கன்னா முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அது ரொம்ப பேசிக். அதுவே நிறைய பேருக்கு அது நடக்காமல் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் உங்களுக்கு இது சாதாரணமாக நடந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போது எக்ஸ்ட்ராடினரியான எவ்வளோ விஷயங்கள் சினிமாக்காரங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போது அதுக்கு காரணம் வந்து டைரக்டர்ஸ், எப்போது நடிகர்களுக்கு அந்தந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து இயக்குநர்கள். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நண்பர்களுக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார். இது மூலமாக மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி இந்த நிலை அடைஞ்சவர் தான் நீங்கள். சார். ஆனால் இன்னைக்கு சார் இதே தமிழ்நாட்டில் இதே சென்னையில் பல காளி வெங்கட் உங்களை மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் சார். அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதான் சார், தேடுறது வந்து எவ்வளோ சின்சியராக தேடுறீங்களோ அதே நேரத்தில் உங்களை தயார்படுத்தியும் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வரிசையாக சொல்லணுன்னா நீங்கள் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை தேடி போகிறது, அது நேரம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எந்த நேரத்துலையும் எந்த வாய்ப்பும் கிடைக்கலாம். இப்போ வாய்ப்பு தேடுறது அதில் சின்சியராக இருக்கணும். அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது, அப்போ அதுக்கு தயாராக இருக்கணும். அந்த கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அது வெற்றி அடையணும். வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த வெற்றி தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு போராட்டம். இது எல்லாத்துக்குள்ளேயும் நீங்கள் தயாராக இருக்கணும். அது மட்டும் உங்களை நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கிட்டே இருங்கன்றதான் எல்லா சூழ்நிலையும். அது ஏன்னா என்னோடய அனுபவம் அப்படி தான் இருக்குது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் சார். அவன் நடிக்கிறது தவிர சார் காளி வெங்கட்டுக்கு வேறு என்னென்ன தெரியும்? தெரியும்னு சொல்ல முடியாது, ஆசை இருக்குன்னு சொல்லலாம். என்னென்ன? ரைட்டிங்கில் ஆசை இருக்குது சார். என்னென்ன பெருசாக நான் கற்பனையாக கதையாக அப்படிலாம் எழுதுறதில்லை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தொகுத்து ஒரு சின்னதாக ஒன்று அசம்பிள் பண்ணி எழுதி வச்சிட்ருக்கு சார். அது ஒன்று. அப்புறம் எனக்கு பாட்டு பாட பிடிக்கும். அப்படியா? ஆனால் பாட்டு பாட தெரியாது, பிடிக்கும். நம்ம பாடினா அது எப்படி இருக்குன்றது. என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நிறைய விதமாக பாட்டு பிடிக்கும் சார். என்னென்ன பாட்டு அதிகமாக பாடுவீங்க? நான் வந்து இப்போ நான் கொஞ்சம் இந்த ட்ரெண்டியாக இருக்கிற பாட்டுகள்லாம் கொஞ்சம் பிடிக்கும். அப்போ நான் ராஜா சார் சாங்ஸ் தான் அதிகமாக எனக்கு பிடிக்கும். அதில் நிறைய பாட்டு இருக்குது. அதில் வந்து ராஜா சார் சாங் தான் சொல்ல முடியும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? மண்ணுலகில் வந்தோர்க்கெல்லாம் இன்பு துன்பம் ரெண்டும் உண்டு, தாய் இழந்த துன்பம் போலே துன்பம் அது ஒன்றும் இல்லை, பூமி என்ற தாயும் உண்டு, வானம் என்ற தந்தை உண்டு, நீங்கிடாத சொந்தம் என்று நீரும் காற்றும் என்றும் உண்டு. அவர் எனக்கு அவரோட பாட்டில் ரொம்ப அடிக்கடி ஃபேவரட்டாக இருக்கிற பாட்டு. இப்போ இந்த ரீசெண்டாக இந்த ஒரு ஆல்பம்
உடனே என்னை ரொம்ப பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் லிரிக் என்ன பிடிக்கல. நான் என்னமே உன்னால உள்ள பூந்தது தன்னால கண்ணமே உன் கண்ணால வந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் வளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்கம் வளர அவ வந்தா தேடியே தன்னை நேரம் நிற்குது மோக சக்குது வார்த்தத்துக்குதம்மா அந்த சேர்த்து வச்சதை வந்தோட சிட்டம்மா. என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்குது. அப்படியா? அவன் பார்த்து பார்த்து இந்த பாட்டு எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு சார். வீட்டில் அடிக்கடி பாடிட்டு இருப்பீங்களா? ஆமாம் சார். வீட்டில் பாடுற விட நண்பர்களோடு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும்போது பாட்டு தான் சார். இசை இல்லாமல் எப்படின்ற மாதிரி. யாருடைய பாட்டு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த இளையராஜாவை எப்பாவது சந்திச்சிங்களா? சார் சந்திச்சிருக்கேன் சார். அது வந்து பெரிய அது ஒரு முக்கியமான தருணம். என்ன நான் ரொம்ப நாளாக எப்படி போய் சந்திக்கிறதுன்னு ஒன்றுக்கெல்லாம் நம்ம வந்து அவர் தொந்தரவும் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் அவர் கூட நின்று நான் யாரும் ஃபஸ்ட்டு நான் அவர் சினிமா பிரபலங்களில் ஆசைப்பட்டு கூட எடுத்த ஃபோட்டோ முதல் ஃபோட்டோ ராஜா சார் கூட தான் சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரு கூட எடுக்காமல் இருந்தேன் சார். இது வந்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு தான் யார் கூட இருந்தாலும் எடுக்கணுன்ட்டு வேறு யார்கிட்டையும் கேட்டும் கூட பார்த்ததில்லை. எல்லா ஹீரோ ஜென்ரலாக இருக்கிற ஃபோட்டோ எடுப்போம். நம்ம விருப்பப்பட்டு எனக்கு கூட சார் கூட எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும்னு கேட்டு என் முதல் ஃபோட்டோ வந்து ராஜா சார் கூட தான். இப்போ அது எப்படி எனக்கு நடந்துச்சுன்னா மேற்கு தொடர்ச்சி மலை படம் இருக்குல்ல சார், அந்த படத்தோட டைரக்டர் லெனின் பாரதி. ஆமாம் சார். அவர் வந்து அந்த படத்துக்கு ராஜா சார் தானே மியூசிக்கு. அது இல்லாமல் அவங்க அப்பாவும் அவரும் ஃப்ரெண்டு. ஸோ அப்போது அவர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க சார். அப்போ அடிக்கடி ராஜா சார் பற்றி அவர் சொல்லிகிட்டே இருப்பார். நான் அவர்கிட்ட அடிக்கடி இதே கேட்டிருப்பேன், என்னைக்காவது ஒரு சான்ஸ் கிடைச்சா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க, எனக்கு வேறு ஒன்றும் வேணாம். அப்புறம் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிற காலையில் ஒரு 5:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் அடித்தோடனே, காளி நீங்கள் கேட்டது இன்றைக்கி நடக்க போகுது, நீங்கள் ஒரு 6:30 to 7 மணிக்கெலாம் வந்து பிரசாதத்துக்கு வந்துடுங்க, இன்றைக்கி எடுத்துடலாம் ஃபோட்டோ அப்படின்ட்டு. அவசரமாக குளிச்சுட்டு அப்படியே வந்து இன்னமும் அந்த ஃபோட்டோவில் எனக்கு தூக்க கலக்கம் இருக்கு முகத்தில் எடுத்து அப்புறம் போய் நின்னா நாங்கள் ஒரு 3 பேர் தான். அவர் ஏன்னா காலையில் அவர் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறது. ஏன்னா இவர் ரொம்ப உரிமையாக பேசுவார். அதனால் வந்து அப்போ அவரே தான் ஒரு லெனின் பாரதி சார் தான் அந்த கிளிக் பண்ணிட்டாரு. அப்போ வந்து அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு. அவரை பார்த்து அதுக்கப்புறம் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குது அப்புறம் அதுக்கப்புறம் 2 தடவை எடுத்துட்டேன். இன்னும் சான்ஸ் கிடைச்சி எடுத்துக்கிட்டே இருப்பேன். அது ஒரு மாதிரி ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது நமக்கு இந்த கோயிலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவர்கிட்ட. அது சாதாரணமாக சொல்ல முடியாது. இப்போ எனக்கெல்லாம் அப்படி தான் சார், மற்றவங்க எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து இப்போ ராஜா சார் வாழ்க்கையிலேருந்து அதை கழிச்சிட்டேன்னா எனக்கு ஒரு ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 90% எதுவுமே இருக்காது. ஏன்னா அது ஒரு தாலாட்டு மாதிரின்னு வச்சுங்களேன். இப்போ தாலாட்டு கேட்காம ஒருத்தவங்க வளர்ந்துருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ராஜா சார் சாங் கேட்கலன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரில. எனக்கு இமேஜின் பண்ணவே முடியல. அந்த மாதிரி அவ்வளோ பிடிக்கும். அது வேறு வழி இல்லை, அது தவிர்க்க முடியாத ஒரு இது. ஆமாம் சார். உங்களுக்கு நன்கு அறிமுகமான அருண் மாதேஸ்வரன் தான் இப்போ இளையராஜாவுடைய ஆமாம் சார் எடுக்கிறாரு. ஆமாம் சார். அதில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வேணும்னு கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? கேட்டிருக்கேன் சார். ஆனால் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பேசலை. ஏன்னா இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்கன்றதுனால கேட்கணும் சார், கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா அது ஒரு வரலாற்று படம், அதில் நிச்சயமாக இருக்கணும். ஒரு சீன் இருந்தாலும் போதும், ஏதோ ஒரு சின்ன ரோல் கிடைச்சாலும் நடிச்சிருக்கணும் சார். அதில் உங்களுடைய அந்த ஆசை நிறைவேற நம்ம டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், நம்மளோட பகிர்ந்து கொண்டது. ரொம்ப நன்றி சார். உங்களோட அனுபவத்தில் என் அனுபவத்தை கேட்டதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.